வஞ்சிக்கப்படாதிருங்கள். இயேசு கிறிஸ்துவிட்ட வந்து சீஷர்கள் வந்து உலகத்தின் முடிவுக்கும் உம்முடைய வருகைக்கும் என்ன அடையாளம் அப்படின்னு கேட்கும்போது, இயேசு கிறிஸ்து முதலாவது தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொன்னது, ஒருவரும் உங்களை வச்சு வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு அடுத்த நிறைய பாயிண்ட்ஸ் அவர் சொல்லுவார். முதலாவது தேவனுடைய சபை அல்லது தேவனுடைய பிள்ளை வந்து அறிந்திருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, வஞ்சிக்கப்படாத ஒரு நிலையில் அவன் இருக்கணும். வஞ்சிக்கப்படாத நிலையில் அவன் இருக்கணும்னா அந்த ஆத்மாவுக்கு வந்து சரியான சத்தியம் என்னவென்று அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த சத்தியத்தை குறித்ததான அறிவு அவனுக்கு இருந்திருக்கணும். அதை குறித்ததான தெளிவு அவனுக்கு வேணும். அந்த சத்தியத்தில் ஒரு தெளிவு இருக்கும் பொழுதுதான் அவனால் உறுதியாக இருக்க முடியும், அவனால் விசுவாசிக்க முடியும், விசுவாசத்தில் உறுதியாக இருக்க முடியும். ஏன் அன்றைய நேரத்தில் விசுவாசத்தில் உறுதியாக இருக்க முடியலை அப்படின்னா, அவன் அறிந்து கொண்ட அந்த சத்தியத்தில் தெளிவு இல்லை. தெளிவு இருந்தால் உறுதி வந்துடும். உறுதி இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக விசுவாசத்துக்கு பஞ்சமே இருக்காது. ஸோ நமக்கு அது தெளிவு இல்லாததுனால தான் அநேக குழப்பங்கள். ஏன் தெளிவு இல்லாமல் இருக்குது? ஏன்னா பல்வேறு உபதேசங்களால், பல்வேறு நம்பிக்கைகளினால மனிதனுடைய ஆத்மா வந்து வஞ்சிக்கப்பட்ட நிலையில் இருக்குது. எப்படி இந்த மனிதனுடைய ஆத்மா வஞ்சிக்கப்பட்ட நிலைக்கு வந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நேரம் நம்ம எங்கே போனோம்னா, முதல் மனிதனாகி ஆதாம் எப்படிப்பட்ட நிலையில் அவன் உண்டாக்கப்பட்டான், எப்படிப்பட்ட நிலையில் அவன் சிருஷ்டிக்கப்பட்டான், உருவாக்கப்பட்டான் என்கிற காரியத்தை குறித்தெல்லாம் நிறைய காரியங்கள் நான் பேசியிருக்கிறேன். தேவன் தன்னுடைய சிந்தையில ஆதாமை உண்டாக்குவோமாக, மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லும் பொழுதே அவன் உண்டாக்கப்பட்டு விட்டான். அவனை ஆவிக்குரிய உலகத்தில் சிருஷ்டிக்கிறார். சிருஷ்டிக்கப்பட்ட அந்த ஆவிக்குரிய மனிதனை அவன் இந்த பூமிக்கு கொண்டு வரும் பொழுது, பூமியின் இருக்கிற மண்ணினால ஒரு சரீரத்தை உருவாக்கி அந்த சரீரத்துக்குள்ளாக இந்த ஆவிக்குரிய மனிதனை வைக்கிறார். ஸோ இப்போ சரீரம் முழுமையடைந்து ஒரு நல்ல ஒரு முழுமையான ஒரு சரீரமாய் இருந்தாலும், சரீரத்துக்குள் வசிக்கிறதான அந்த ஆத்துமா என்று சொல்லப்படுகிற அந்த உள்ளான மனிதன், இல்லைன்னா ஆவி மனிதன் சொல்லலாம். அந்த ஆவி மனிதன் ஒரு குழந்தைய போலன்னு சொல்லலாம்னு வைங்களேன். அவன் வந்து இன்னும் வளர வேண்டும். அது எப்படி வளரணும்? அந்த ஆவிக்குரிய மனிதனுக்குள்ளாக தேவன் ஆவியாய் இருக்கிறார். அந்த தேவ ஆவியானவர் அந்த ஆவிக்குள்ள, மனிதனுடைய ஆவிக்குள்ள வாசம் செய்கிறார். அவருடைய சத்தத்தை கேட்டு என்ன பண்ணணும்? அந்த மனிதன் வளர வேண்டும். ஒரு மனிதனுடைய ஸ்பிரிச்சுவல் க்ரோத் எதுல இருக்குதுன்னா, அவன் உள்ளாக இருந்து பேசக்கூடியதான சத்தத்தை கேட்கறதுல தான் இருக்குது. நமக்கு 1000 வசனங்கள், நமக்கு இப்போ பைபிள் இருக்குது, வசனங்கள் நிறைய தெரிஞ்சிருக்கலாம். வசனம் தெரிஞ்சிருந்தா என்ன ஆகிற போகுது? நிறைய பேருக்கு, நிறைய சர்ச்சஸ் எல்லாம் வசனம் படிக்கிறதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. ஆதியாமத்திலேருந்து வெளிப்படுத்தின விஷயம் வரை எந்த அதிகாரம், எந்த வசனம் எந்த இடத்துல இருக்குன்னு எல்லாருக்கும் பாராமல் சொன்னா நிறைய பேர் சொல்லிடுறாங்க. நிறைய போட்டிகள் வைக்கிறாங்க, வினாவிடை போட்டி. இதெல்லாம் தெரிஞ்சிருக்கிறதுனால என்ன அவருடைய ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கைக்கு என்ன சொல்றது, என்ன பயன் அவனுக்கு? ஒரு பிரச்சனை போராட்டம் வரும்போது எனக்கு இத்தனை வசனம் தெரியும், பிரச்சனையே போன்னு சொன்னா போயிடுவான்? இல்லை, வசனம் அல்ல, வசனத்துக்குள்ள இருக்கக்கூடியதான சத்தியத்தை அவன் சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்படின்னு இயேசு சொன்னார். சொன்ன நபர் யார்கிட்ட சொன்னாரு? எல்லா வசனமும் பாராம தெரிந்திருந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தா சொன்னாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் கையில வேதம் இருந்தது, அவங்களுக்கு வசனங்கள் நிறைய இருந்தது. அவங்களுக்கு சொல்லப்போனா வசனம் எல்லாம் அவங்க பாராம படிச்சிருக்கணும். சின்ன வயசுல இருந்து அவங்கள வந்து அவ்வளவு ரொம்ப யூதர்கள் பிள்ளைகளை வளர்க்குற விதம் வந்து ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு வளர்ப்பா இருக்கும். அவங்க பிள்ளைகளுக்கு வந்து வசனத்தை வந்து அவ்வளோ அதிகமாக கண்டிப்பாக சொல்லி கொடுப்பாங்க. வசனத்தை அவங்க பாராம படிச்சு ஆகணும். அப்படிப்பட்ட வசனத்தை படித்து வசனத்தை குறித்து நல்ல தெளிவு இருந்ததான அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தோம் சொன்னாரு, ஏப்பா நீங்க விடுதலை இல்லாம இருக்கீங்க, வசனம் எல்லாம் உங்களுக்கு தெரியறது உண்மைதான், ஆனா உங்களுக்கு என்ன தெரியலன்னா சத்தியம் தெரியல, சத்தியம் தான் உங்களை விடுதலை ஆக்கும் அப்படின்னு. எப்படி இந்த சத்தியத்தை அறிந்து கொள்வது? சத்திய ஆவியானவர் வந்தாதான் நீங்க அறிஞ்சுக்க முடியும். இந்த சத்திய ஆவியானவர் தான் அதுக்கு இன்னொரு பேர் கொடுக்கணும்னா கிறிஸ்துன்னு சொல்லலாம். இந்த சத்திய ஆவியானவர் தான் அவர் கர்த்தரே ஆவியானவர் சொல்றோம் இல்லையா, அவர் எல்லாம் அந்த காலத்துக்கு இருப்ப அந்த பெயர் மாற்றப்படுதே தவிர எல்லாம் ஒண்ணுதான். ஸோ சத்திய ஆவியானவர் தான் யாருக்குள்ள இருக்கிறாரு? ஆதாமின் ஆவிக்குள்ள, மனிதனுடைய ஆவிக்குள்ள இருக்கிறார். அவர் ஒவ்வொன்றாக சொல்லி கொடுக்கும் பொழுது அந்த வார்த்தையை கேட்கக்கூடியதான ஆதாம் அவன் நாளுக்கு நாள் வளருகிறார். அந்த ஆவியானவர் பேசக்கூடிய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது, அந்த ஜீவனை அவன் பெற்றுக் கொள்கிறார். ஆனா நாட்கள் ஆகும் பொழுது என்ன ஆயிருது? ஆதாம் உள்ளிருந்து வரக்கூடிய சத்தத்தை
கேட்டுக்கொண்டிருந்த அதே நேரத்துல வெளியிலிருந்து அவனுக்கு சத்தம் வருது. பிசாசின் மூலமாக வெளியிலிருந்து அந்த சத்தம் வருது. அந்த சத்தத்தை கேட்க ஆரம்பிக்கிறான். அந்த சத்தம் எப்படிப்பட்ட நிலையெல்லாம் வருகிறது என்பதை நான் கடந்த 4 மெசேஜ் நான் நிறைய பேசியிருக்கிறேன். அதுல குறிப்பா போன வாரம் சொன்னது என்னன்னா, அந்த சத்தம் எப்படி வருதுன்னா, அந்த ஐம்புலன்கள் வழியாக வருகிறது. ஐம்பொறிகள், கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, இன்னும் சரீரம். இது ஐம்புலங்கள் சொல்லுவாங்க, இல்லைன்னா ஐம்பொறிகள் சொல்லுவாங்க. இந்த ஐம்புலங்கள் வழியாக அவனுக்குள்ளாக நிறைய சத்தங்கள் வருகிறது. அந்த சத்தத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறான். இந்த ஐம்புலங்கள் வழியாக வரக்கூடிய சத்தம் அவனுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குதுன்னா, நன்மை எது தீமை எது என்கிறது சொல்லிக் கொடுக்குது. இந்த ஐம்புலங்களும் அவனுக்கு என்ன சொல்லி கொடுக்குது? ஒரு 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 நியூஸ் அவனுக்கு காதுக்கு வருகிறது. அந்த நியூஸை கேட்கும்போது அவன் என்ன செய்யறான்? எது நல்லது எது கெட்டது என்கிற ஒரு முடிவுக்கு நேராக வருகிறான். நன்மை தீமை அறியக்கூடிய அந்த கனியை சாப்பிட்றான் பாத்தீங்களா? இதுதான் அந்த கனி. என்னது? வெளியிலிருந்து வரக்கூடிய சத்தம் அவனுக்கு எது நன்மை எது தீமை என்கிற ஒரு அறிவை அவனுக்கு கொடுக்கிறது. ஆனா கர்த்தர் பிதாவாகிய தெய்வம் மனிதனை படைக்கும் பொழுது அப்படி படைக்கல. அவனை எப்படி படைச்சாருன்னா, வெளியிலிருந்து வரக்கூடிய சத்தத்தின் மூலமாக எது நன்மை எது தீமை என்கிற அறிவில் நீ வளரணும்னு அவசியம் இல்லை. நீ எப்படி வளரணும்? உள்ள இருந்து நான் பேசுகிற சத்தத்தை கேட்டு ஜீவனை பெற்றுக்கொண்டு எந்த ஒரு கலக்கமும் இல்லாமல் சமாதானமான ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ வேண்டும். இதுதான் இந்த ஜீவ விஷயத்தின் கனியை தான் நீ புசிக்க வேண்டும், இப்படிதான் நீ வாழணும், இதுதான் ப்ரொசீஜர் அப்படின்னு அவனுக்கு சொல்லி கொடுத்தார். ஆனா நாட்கள் செல்லும் பொழுது ஆதாம் வஞ்சிக்கப்படுகிறான். வெளியிலிருந்து வரக்கூடிய சத்தத்தை அவன் கேட்கிறான். ஐம்புலங்கள் வழியாக வரக்கூடிய சத்தத்தை கேட்கிறான். ஸோ அந்த சத்தம் அவனுக்கு எப்படியெல்லாம் பிரச்சனைகளை கொண்டு வருகிறது என்பதை குறித்து நம்ம போன வாரத்துல பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக தான் நம்ம இந்த வாரத்திலையும் அதை குறித்து பேச விரும்புகிறேன். பிதாவினுடைய சத்தம் அவனுக்கு கேட்குது, அதே சமயம் பிசாசனுடைய சத்தம் அவனுக்கு கேட்குது. பிசாசின் சத்தம் சொல்லும் பொழுது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், அது என்ன சத்தம்? ஐம்புலன்கள் வழியாக வரக்கூடிய சத்தம். ஓகேங்களா? பிசாசின் சத்தம் அப்படின்னாலே நீங்க நினைச்சிட, பொதுவாக கிறிஸ்தவங்க என்ன நினைக்கிறாங்க? பிசாசின் சத்தம்னா நிறைய பேய் படங்கள்லாம் நமக்கு நிறைய பார்த்துருக்காங்க, முன்னாடியே பார்த்துருக்குறாங்க. சொல்லப்போனா பிசாசு அப்படின்னாலேயே அவங்க ஏற்கனவே முன்பதாக திரைப்படங்களிலும் நிறைய கதைகளிலும் சின்ன வயசுல இருந்தே கேட்கிற கதைகள், பாரம்பரியங்கள், கலாச்சாரங்கள் சொல்லி கொடுக்குற அந்த பிசாசை தான் மைண்ட்ல வச்சுக்கிறாங்க. ஸோ பிசாசு வந்தா இப்படி பேசுவான், இப்படி இந்த ரீதியில பேசுவான், இப்படி வருவாங்கிற மைண்ட்ல தான் வச்சிருக்கிறாங்க. ஆனா நிறைய அதுதான் பெரிய வஞ்சனை. பிசாசு அப்படி வர்றதில்லை. பிசாசு எப்படி வருகிறான் என்றால், சாதாரண மனுஷன் பேசுகிற விதமாகவே அவன் பேசுகிறான். என்ன, எனக்கு ரொம்ப பசியா இருக்குது, நீ சாப்பிடலாமே அப்படின்னு தான் இயேசு கிறிஸ்துவோட பிசாசுக்கு பேசுறான். வயிறு பசிக்குது, சாப்பிட வேண்டியதானே, உங்கள்ட்ட தான் பவர் இருக்குது, கல் அப்பமா மாத்திர வேண்டியதானே அப்படின்னு. ஆனா இயேசு கிறிஸ்து நல்லாவே தெரியும், வெளியில இருந்து வரக்கூடிய சரீரம், இப்ப சரீரம் ஒரு செய்தி அவருக்கு உள்ள கொண்டு போகுது. என்னது? சரீரத்துல பசி எடுக்குது. அப்ப அவரு பாக்குறாரு, ஆமா இந்த கல் அப்பமா மாத்திரலாமே. பசி சரீரத்துல பசி, அந்த பசி ஒரு செய்தியை கொண்டு போகுது. நமக்கு நல்லா சாப்பிடணும், என்ன பண்ணலாம்? கண்கள் கல்லை பாக்குது. ஓகேங்களா? கல்லை பார்த்த உடனே இந்த கல்லை அப்பமா மாத்திரலாமே, நமக்கு தான் பவர் நிறைய இருக்குது என்கிற செய்தி அவருக்கு உள்ள போகுது. அதே நேரத்துல அவருக்கு இன்னொரு சத்தம் வருது. இல்ல, வெளியிலிருந்து வரக்கூடிய சத்தத்தை காட்டிலும் உள்ள இருந்து அப்பா பேசக்கூடிய சத்தம் தான் நம்மளை பிழைக்க பண்ணும். மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் இல்லப்பா, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல பிசாசனுடைய சத்தத்தை ஜெயிக்கிறார். பிசாசனுடைய சிந்தையை ஜெயிக்கிறார். அது எப்படி? மாம்ச சிந்தையை ஜெயிக்கிறார். மாம்சத்திலிருந்து வரக்கூடிய சத்தத்தை அவர் ஜெயிக்கிறார். இந்த இடத்துலதான் ஆதாம் தோற்று போகிறான். மாம்சத்திலிருந்து வரக்கூடிய சத்தத்துக்கு அவன் தோற்று போகிறான். அவன் அதற்கு தன்னை அர்ப்பணிக்கிறான். அதற்கு அர்ப்பணிச்ச பிற்பாடு அந்த வாழ்க்கையை முழுக்க பிதாவிலிருந்து வரக்கூடிய சத்தத்தை கேட்பதை காட்டிலும் மாம்சத்திலிருந்து வரக்கூடிய சத்தத்திற்கு கீழ்ப்படிய ஆரம்பித்து விட்டான். அப்புறம் நாட்கள் செல்ல அந்த பிரச்சனை பெருசாகுது. அதை தான் நம்ம பார்க்க போறோம். பிசாசினுடைய சத்தம் இன்னொன்னு, பிதாவின் சத்தம் இன்னொன்னு, பிசாசின் சத்தம். பிதாவின் சத்தம் படிப்படியாக மனிதனுக்கு குறைகிறது. அது எப்படி குறைகிறது? பிசாசினுடைய சத்தம் மனிதனுடைய சிந்தையை எப்படியெல்லாம் ஆளுகை செய்கிறது. பிதாவினுடைய சத்தத்தை கேட்டு இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தாரு? பிதாவின் சத்தத்தை அப்போஸ்தலர்கள் எப்படி கேட்டாங்க? அப்போஸ்தலர்கள் எந்த சத்தத்தை கேட்டு அவங்க பிரசங்கம் பண்ணினாங்க?
இதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து மாம்சத்துல தான் அவர் இருந்தாரு. அப்போஸ்தலர்கள் நம்மள மாதிரி மாம்சத்துல தான் இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கெல்லாம் இந்த ஐம்புலன்கள் வழியாக சத்தம் உள்ள போகலையா? அப்ப அவங்க எதன் அடிப்படையில ஊழியம் செய்தார்கள், எதன் அடிப்படையில் அவங்க பேசினாங்க, அவங்க எந்த சத்தத்தை கேட்டு அவர்கள் பிரசங்கம் பண்ணாங்க? பிதாவினுடைய சத்தம் ஆதாமிலிருந்து எப்படியெல்லாம் படிப்படியாக குறைந்து மனுக்குலத்துக்கு வந்தது, அதுதான் நம்ம பார்க்க போறோம். அது பார்க்கும் பொழுது நீங்க மனிதனுடைய படைப்பை நீங்க புரிஞ்சுக்கணும். நான் நேரமே சொன்னது மாதிரி மனிதனை கர்த்தர் படைச்சதே எப்படி தெரியுமா? மனிதன் எப்பொழுதும் முகமுகமாய் பிதாவை தரிசித்து அந்த பிரசன்னத்தில் வரக்கூடிய அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டுதான் அவன் வாழ வேண்டும். இதுதான் மனிதனுடைய படைப்பு. மனிதன் முகமுகமாய் பிதாவை பார்த்து பேசி உறவாடி அந்த உறவுக்குள்ளாக இருந்து ஜீவனை பெற்றுக்கொண்டு வாழ வேண்டும். இதுதான் மனிதனுடைய டிசைன். கடவுள் மனிதனை உருவாக்கின டிசைனே இப்படிதான். ஆதாம் தேவனோடு இணைக்கப்பட்டிருந்தான். அதாவது ஆதாமுடைய சிந்தையும் தேவனுடைய சிந்தையும் ஒன்றாக இருந்தது. மனிதனுடைய ஆவியோடு தேவனுடைய ஆவி இணைக்கப்பட்டு கலக்கப்பட்டு இருந்தது, ஒன்றாக இருந்தது. ஸோ ஒன்றாக இருந்ததுன்னு சொல்லும் பொழுது நமக்கு அந்த லிட்டரலியே நமக்கு புரியாது. அந்த நாட்கள் செல்ல செல்ல அந்த ஒன்றாக இருந்ததனுடைய அர்த்தத்தை நீங்க அனுபவிக்கும் போது தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஒன்றாக இருந்தது என்பதுக்கு நிறைய எடுத்துக்காட்டுல நான் சொல்லலாம். ஆனா அதை நீங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில அனுபவிக்கும் பொழுதுதான் இந்த வார்த்தையினுடைய வேல்யூ என்னது, இந்த வார்த்தையினுடைய ரியல் மீனிங் என்னது என்பதை உங்களால புரிந்து கொள்ள முடியும். மனிதனுடைய ஆவியும் தேவனுடைய ஆவியும் ஒன்றாக இணைக்கப்பட்டு கலக்கப்பட்டிருந்தது. மனிதனுடைய சிந்தையும் தேவனுடைய சிந்தையும் ஒன்றாக இருந்தது. இப்போ தேவனுடைய சிந்தை என்னது? ஜீவன். மனிதனுடைய சிந்தை என்னது? மரணம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தை ஜீவன். ஆதாமுக்கு என்ன ஆகுதுன்னா, ஆவியின் சிந்தை, ஆவியிலிருந்து வரக்கூடிய சத்தத்தை அவன் கேட்டு ஆவியின் சிந்தையில் அவன் செயல்பட்டான். அந்த நாட்கள் செல்லும் போது மாம்சத்திலிருந்து வரக்கூடிய சத்தத்தை கேட்டு மாம்ச சிந்தையில் செயல்பட்டான். இதுதான் பாவம். பாவம் என்று சொல்லும் பொழுது இன்னைக்கு நாம செய்யற பாவத்தை ஆதாம் செய்யல. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம பாவம் என்கிறதுக்கு சில லிஸ்ட் வச்சிருக்கிறோம். அந்த லிஸ்ட்ல ஏதாவது ஒரு பாவத்தை ஆதாம் செய்தானா? ஒரு பாவத்தையும் செய்யல. இல்ல, ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலை என்பது என்ன தெரியுமா? பாவத்தினுடைய விளைவுதான் கீழ்ப்படியாமை. கீழ்ப்படியாமை பாவம் அல்ல, பாவத்தினுடைய விளைவுதான் கீழ்ப்படியாமை. ஆதாம் செய்த பாவம் என்ன? அவன் செய்த பாவம் என்ன தெரியுமா? அவனுக்குள்ளாக, ஆதாமுக்குள்ளாக இருந்த தேவ ஆவியானவர் பேசக்கூடிய வார்த்தையை கேட்டு ஜீவனை பெற்றுக்கொண்டு அவன் வாழ வேண்டும். ஆனால் அவன் அதற்கு பதிலாக மாம்சத்திலிருந்து வரக்கூடிய சத்தத்தை கேட்டு, அந்த சத்தத்தில் உள்ள வார்த்தையை கேட்டு நன்மை தீமை என்கிற அறிவின்படி வாழ ஆரம்பித்தான். புரியுதா? ஆவின் சிந்தையின்படி வாழ்வதற்கு பதிலாக மாம்ச சிந்தையின்படி வாழ்ந்தான். தட் இஸ் பாவம். ஜீவனின் அறிவிலே வாழ வேண்டிய ஆதாம் நன்மை தீமை என்கிற அறிவிலே வாழ ஆரம்பித்தான். தட் இஸ் பாவம். பாருங்க, நன்மை தீமை என்கிற அறிவு ஒரு மனிதனுக்கு பாவத்தின் வேறாக இருக்கிறது. அப்படி நன்மை தீமை என்கிற அறிவு அவனுக்குள்ள வர வர எது நன்மை எது தீமை என்று எனக்கு தெரியும். இனி நல்லது கெட்டது எதுனால நானே பார்த்துப்பேன். எனக்கு உள்ள இருந்து வரக்கூடிய சத்தத்தை கேட்டு அதை சார்ந்து தேவ சித்தம் என்ன என்பதை அறிந்து செயல்படணும்னு அவசியம் இல்லை. எனக்கு தான் தெரியுமே நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியுமே. அப்ப அந்த நல்லது கெட்டது அடிப்படையில நான் வாழ்ந்துருவேன் அப்படிங்கிற இடத்துக்கு மனுக்குலம் வர ஆரம்பிக்கிறது. அதை எப்படி சொல்லலாமா? இதைத்தான் ஆவிக்குரிய மரணம் என்று சொல்லுகிறோம். நன்மை தீமை என்கிற அறிவுக்குள்ளாக மனிதன் வருகிறான் பாத்தீங்களா? இதுதான் ஆவிக்குரிய மரணம். ஆவியின் சிந்தையிலிருந்து அவன் விடுவிக்கப்பட்டு மாம்ச சிந்தைக்குள்ளாய் அவன் போகிறான். இதுதான் ஆவிக்குரிய மரணம். ஆவியின் சிந்தைன்னா நான் நேரமே சொல்லியிருந்தேன், உள்ளுணர்வு, ஐக்கியம், மனசாட்சி. ஆவி அப்படின்னா எனக்கு அந்த ஆவியில் இருக்கக்கூடிய 3 பகுதிகள்: உள்ளுணர்வு, ஐக்கியம், மனசாட்சி. இந்த உள்ளுணர்வு, ஐக்கிய, மனசாட்சி தேவனோடு இருந்தது. இப்ப எதுல வந்துச்சு? மாம்ச சிந்தையோடு கலக்கப்படுகிறது. நான் சொல்றது புரியும் உங்களுக்கு? உள்ளுணர்வு, ஐக்கியம், மனசாட்சி இதெல்லாம் தேவ ஆவியோடு இணைக்கப்பட்டு இருந்தது. அவனுடைய உணர்வு
ஏதாவது ஃபீல் பண்ணா அது தேவ ஆவியானவர் சொல்லக்கூடிய காரியத்தை ஈஸியா ஃபீல் பண்ணும். அவனோட ஐக்கியம் ஈஸியா ஐக்கியத்துக்குள்ள வந்துடுவான். ஈஸியா அவனுடைய மனசாட்சி அதை தேவ ஆவியானவர் சொல்றதான் அவன் மனசாட்சி நம்பும். ஆனா இப்ப நேர் மாறாது. என்னது? மாம்சம் ஐம்புலங்கள் அவனுக்கு என்ன சொல்லுதோ அதுதான் அவன் உணர்கிறான். ஐம்புலங்கள் சொல்கிறது கூட தான் அவன் ஐக்கியமும் வைக்கிறான். ஐம்புலன்கள் சொல்லக்கூடியதுதான் அவன் மனசாட்சியில பேசப்படுகிறது. அதத்தான் நிறைய போன வாரம் அதை குறித்து நான் பேசியிருந்தேன் இல்லையா? சித்தர்கள் சொல்லுவாங்க ஐம்புலன்களை எப்படி சொல்லுவாங்கன்னா ஐம்பொறிகள் சொல்லுவாங்க. பொறி அது. மனுஷன் அந்த பொறியில சிக்கிக்கிட்டான். அவனுக்குள்ள இருந்த ஆவி இந்த மாம்ச சிந்தைக்குள்ளாக நன்மை தீமையை அறிகிற அறிவுக்குள்ளாக மனிதன் வருவதற்கு முன்பதாக அவனுடைய ஆவியில ஜீவன் இருந்தது. அப்படித்தானே? அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த ஆவி, மனிதனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது. தீபம் அவனுடைய உணர்வு, அவனுடைய ஐக்கியம், அவனுடைய மனசாட்சி, இந்த 3 செயல்பாடுகளும் அப்படி ஒளி கொடுத்து கொண்டு இருந்தது, தீபமாக இருந்தது. ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சுமா? தீபம் அணைஞ்சிடுச்சு. தீபம் எப்படி இருந்தது? மனிதனுடைய ஆவி தேவ ஆவியோடு இணைக்கப்பட்டு இருக்கும் பொழுது அந்த தீபம் இருந்தது. இப்ப அந்த தீபம் என்ன ஆயிடுச்சு? பிரகாசிக்க வேண்டிய தீபம். நாளுக்கு நாள் அந்த தீபம் பிரகாசிக்கணும். அவருடைய மனசாட்சியும் உள்ளுணர்வும் ஐக்கியமும் தேவ ஆவியோடு இணைக்கப்பட்டு பிரகாசிக்க வேண்டிய அந்த ஆவியானது இப்போ தேவ ஆவியை விட்டு அந்த மாம்ச சிந்தைக்குள்ள போன உடனே அது ஆவியில் இருக்கக்கூடிய தீபம் அணைந்து போனது. அதாவது செயல்பாடுகள் எல்லாம் அணைந்து போனது. ஆதாமின் ஆவியில் உள்ள தீபம் அணைந்து போன உடனே ஆதாமின் ஆவியை என்ன மூடிட்டு? இருள் மூடிட்டு, அந்தகாரம் மூடிட்டு. புரியுது? அப்ப இருள்ல என்னன்னு உங்களால புரிய முடியுது? நான் சொல்றது விளக்கியெல்லாம் இது சொல்ல முடியாது, நீங்களாட்டு புரிஞ்சுக்கணும். நான் சொல்ல பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து அதை உங்களுக்கு புரிய வைப்பார். உங்களுக்கு அதை புரிய வைப்பார். ஓகேங்களா? இப்போ அவருடைய ஆவியில ஒளி இருந்தது, இப்பொழுது என்ன இருக்குது? இருள் இருக்கிறது, அந்தகாரம் இருக்கிறது. ஒரு ஒரு கண்ணு, இதுதான் ஆவிக்குரிய குருட்டு தன்மைன்னு சொல்றது. கண்கள் குருடாக இருந்தானா நடப்பாங்க, ஆனா அது ஒரு தடுமாற்றமான நடையா இருக்கும். அதுவரை நேர்த்தியாக நடந்து கொண்டிருந்த ஆதாம் இப்பொழுது தடுமாற ஆரம்பிக்கிறார். மனுக்குலம் தடுமாற ஆரம்பிக்கிறது. இந்த சரீரம் வாழ்வதற்கு இந்த புறம்பான சரீரம் வாழ்வதற்கு உயிர் தேவை. ஆவி ஆத்மா வாழ்வதற்கு, இந்த ஆவி மனிதன் வாழ்வதற்கு ஜீவன் தேவை. ஆனா அந்த ஜீவன் எங்கிருந்து வரும்? தேவ ஆவியிலிருந்து வரும். தேவ ஆவியிலிருந்து வரக்கூடிய சத்தத்தில், அந்த சத்தத்துல வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தை தான் கிறிஸ்து, அந்த வார்த்தை தான் ஜீவன். இப்ப அந்த ஜீவன் இல்லை. அப்ப என்ன ஆயிடுச்சு? உள்ளான மனிதன் மரித்து போனான். இதுதான் ஆவிக்குரிய மரணம் என்று சொல்லுகிறோம். ஆவிக்குரிய மரணத்துக்கு இப்படி பல அர்த்தங்கள் கொடுக்கலாம். ஜீவன் இல்லாத நிலை, இல்லை என்றால் மாம்ச சிந்தைன்னு சொல்லலாம். நன்மை தீமை என்கிற அறிவுக்குள்ளாக நடக்க ஆரம்பிக்கிறான். இதுதான் ஆவிக்குரிய மரணம்னு சொல்லலாம். இதெல்லாம் சேர்த்து பாவம்னு சொல்லலாம். புரியுதுங்களா? பாவம் என்று சொல்லுவது இப்ப நாம சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லையா, இதெல்லாம் பாவம். அதெல்லாம் பாவத்தினுடைய விளைவுகள். பாவம் என்பது மாம்ச சிந்தைக்குள்ளாக வர்றான் பாருங்க, நன்மை தீமை அறிவுக்குள்ளாக வருகிறான் பாருங்க. தேவனை சார்ந்திருந்த அவனுடைய எண்ணமானது, அவனுடைய சிந்தையானது இப்போ எதை சார்ந்திருக்கிறது? சரீரத்தின் புலன்களை சார்ந்திருக்கிறது. அதுதான் மாம்ச சிந்தைன்னு சொல்லுகிறோம். இதுதான் பாவம். மற்றதெல்லாம் பாவத்தின் விளைவுகள், இல்லைன்னா மாம்சத்தின் கிரியைகள் அப்படின்னு தான் வேதம் கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். மாம்சத்தின் கிரியைகள். உள்ளான மனிதன் இருக்கான் இல்லையா, அவன் தேவனோடு இணைக்கப்பட்டிருந்தான். இப்போ இணைக்கப்படாத ஒரு நிலையில இருக்கான் பாருங்க. பாவத்துக்கு ஒரு பிற்பாடு இணைக்கப்படாத ஒரு நிலையில இருக்கான் பாத்தீங்களா, அதுதான் மாம்சம் சொல்றோம். மாம்சம் பைபிள்ல நிறைய இடத்துல வருது இல்ல வார்த்தைகள். எல்லா இடத்துலயும் இந்த அர்த்தம் ஒத்து வராது. சில இடத்துல மாம்சம் சொல்லும்போது இந்த சரீரத்தை தான் குறிக்குது. ஆனா ஸ்பிரிச்சுவல் மாம்சம் என்கிற சில இடங்கள்ல வரக்கூடிய வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா மாம்ச சிந்தை அப்படின்னா, அதுக்கு அர்த்தம் என்னன்னா சிம்பிள் மேட்டர். மாம்ச சிந்தைன்னா தேவ ஆவியோடு இணைக்கப்படாத ஒரு சிந்தை, அதுதான் மாம்ச சிந்தை. தேவ ஆவி இப்ப அவனோடு இணைக்கப்படல, அவன் தான் பிரிஞ்சு வந்துட்டானே. அவன் பிரிஞ்சு வரும்போது அவன் சிந்தை மாற்றப்பட்டிருக்கும். தேவ ஆவியோடு தொடர்பு இல்லாத நிலைதான் மாம்சம். இப்போ அவனுடைய மாம்சத்துல சுய எண்ணங்கள் வருகிறது. இப்போ மனிதனுடைய வாழ்க்கை முழுவதும் எப்படி வாழ ஆரம்பிக்கிறான்னா, அந்த ஐம்புலங்கள் அவனுக்கு என்ன சொல்லி கொடுக்கிறதோ அதன் மூலம் தான் வாழ்க்கை ஆரம்பிக்கிறான். கண், காது, மூக்கு, நாவு,
இந்த உடல், இதன் மூலமாக வரக்கூடிய தகவல்களினால் மனிதன் செய்யும் செயல்கள், புரியுதுங்களா, இவைகளெல்லாம் ஒரு தகவல் கொடுக்குது. அதனால அவன் செயல்பட ஆரம்பிக்கிறான். அதுதான் மாம்சத்தின் கிரியைகள். முதலில் ஆவிக்குரியவனா இருந்தான் அந்த மனிதன், இப்ப எப்படி இருக்கிறான்? பாவத்துக்கு பிறகு மாம்சத்துக்குரியவனாய் மாறுகிறான். புரியுதா நான் சொல்றது? மாம்சத்துக்குரியவன் ஆவிக்குரியவன் வித்தியாசம் தெரியுதா? ஆவிக்குரியவன்னா நம்ம சொல்ற இந்த வெள்ளை வெள்ளையும் போட்டுட்டு அப்படியே காதில் உள்ள கம்மெல்லாம் கலத்திட்டு ரொம்ப பவ்யமா ஸ்தோத்திரமா சொல்லிட்டு, சின்ன பைபிள் வச்சா சின்ன ஆவிக்குரியவன், பெரிய பைபிள் வச்சா பெரிய ஆவிக்குரியவன் அப்படி வச்சுட்டு என்னெல்லாமோ நம்ம அடையாளம் கொடுக்குறோம். இதெல்லாம் ஆவிக்குரியதுக்கு அடையாளம். ஆவிக்குரியவன் என்பது அடையாளம் என்னன்னா, அவன் முழுக்க முழுக்க தேவனோட தொடர்புல இருக்கிறவன். அவனுக்குள்ள தேவனுடைய ஆவி இருக்குது. அவன் தான் ஆவிக்குரியவன். இன்னும் சொல்லப்போனா அந்த உள்ளான மனிதன் இருக்கு, அதுதான் ஆவிக்குரியவன். பியூர் ஆவிக்குரியவன். இந்த ஆவிக்குரியவன் இப்போ உள்ள இருக்கிற மனுஷனுக்கு இப்போ ஆவியோட தொடர்பு இல்லை. இப்ப அவன் மாம்சத்தின் செயல்களை நம்பி வாழ ஆரம்பிக்கிறான், மாம்சத்துக்குரியவனாய் மாறுகிறான். புரியுதா? அப்போ மாம்சத்துக்குரியவனாய் மாறுகிறான். நம்ம மாம்சத்துக்குரியவன என்ன நம்ம அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறோம்? நாசத்துக்கு என்ன விளக்கம் கொடுக்குறோம்? ஜெபிக்க வாங்க பிரதர், இல்ல என்னால இப்ப வர முடியல, மாம்ச பிரகாரமா யோசிக்கிறான். அதாவது நம்ம மாம்சத்துக்கு என்னெல்லாமோ விளக்கம் கொடுக்குறோம். ஆக்சுவலா நம்ம கிறிஸ்தவ மத போதனைக்கும் சத்தியத்துக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட். கேட்கவே உங்களுக்கு புரியும். ஐயே, நம்ம இவ்வளவு நாள் என்னெல்லாமோ நடிச்சிட்டு இருந்தோம், இதுதானா அப்படின்னு நினைப்போம். நம்மளை எவ்வளவு இத்தனை வருஷம் வச்சு செஞ்சிருக்கிறாங்க. சுவிசேஷம் அவ்வளவு லகுவானது, அவ்வளவுக்கு நமக்கு கேட்க சந்தோஷத்தையும் ஒரு எவ்வளவு சூப்பர் லைஃப் மிஸ் பண்ணிட்டோமே அப்படிதான் நமக்கு கொடுக்கும். இவங்க எல்லாம் சேர்ந்து நம்மளை அப்படி இப்படின்னு சொல்லி எடுத்து நம்மளை ஒரு வழி ஆக்கி வருஷம் போச்ச அப்படிதான் நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க. இதெல்லாம் நேரமே தெரிஞ்சிருந்தானா எவ்வளவு கர்த்தர் நமக்கு தந்திருக்க இந்த வாழ்க்கையை எவ்வளவு அனுபவிச்சிருக்கலாம் தெரியுமா? இன்னும் காலங்கள் இருக்கிறது. தேவன் உங்களுக்காகவும் எனக்காகவும் தந்திருக்கிற காலங்கள் இருக்கிறது. அந்த காலத்துல நம்ம சந்தோஷமா அனுபவிக்கலாம். சோ ஆவிக்குரியவனாய் இருந்த மனிதன் மாம்சத்துக்குரியவனாய் மாறுகிறான். பழைய ஏற்பாடு ஃபுல்லா இந்த மாம்சத்துக்குரியவன் நிலை எதுவரை இருக்கு தெரியுமா? இயேசு கிறிஸ்துனுடைய மரணம், உயிர்த்தெழுதல், அவர் மீண்டும் பரிசுத்தாவியான இந்த பூமிக்கு வருகிற வரை எல்லா மனிதர்களும் மாம்சத்துக்குரியவர்களாக தான் இருந்தாங்க. அப்படியா பதர்? அப்போ பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் சொல்லக்கூடிய ஆபிரகாம், ஈசாக்கு, மோசே, எலியா, எலிசா, எசேக்கியல், இந்த தீர்க்க தரிசிகள்லாம் இருக்காங்களா, அவங்க எல்லாம் எப்படி? அவங்க எல்லாரும் மாம்சத்துக்குரியவர்கள் தான். ஆனால் அவர்களுடைய ஆத்மா ஒரு தேடுதலுக்குள்ள இருந்ததுனால கர்த்தர் சிலரை தெரிந்தெடுத்து அவர்களுக்கு தன்னுடைய வார்த்தையை கொடுத்து பேச வச்சார். அந்தந்த நேரத்தில் அந்த ஜனங்களுக்கு எதெல்லாம் பேசணும் அதை பேசினார். ஏன் இந்த நிலை இப்படி பேசணும்? ஏன்னா ஒருத்தருமே அவருடைய சத்தத்தை டைரக்டா கேட்கறதுக்கு விருப்பம் இல்லையே. பிதா நேரடியா பேச வேண்டும் என்கிறதா விரும்புகிறாரு. ஆனா இப்ப ஆதாமுடைய என்ன நினைச்சுன்னா, எனக்கு தான் நன்மை எது தீமை எதுன்னு தெரியும், நான் அதன் மூலமா எனக்கு சத்தத்தை கேட்டு நான் போயிடுறேன், நீங்க உங்க சத்தம் எனக்கு வேண்டாங்கிற இடத்துக்கு அவன் போறான். ஆனா இது உடனே நடக்கல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்லும்போது இன்னைக்கு அவன் மாம்சத்துக்கு சத்தத்தை கேட்கிறான், அடுத்த நாளையில இருந்து இப்ப நமக்கு சொல்லி தந்திருக்காங்களே, நீ ஒரு தப்பு பண்ணிட்டியா, ஒரு தவறு செய்தால், அதை தெரிந்தே செய்தால் அவன்தான் உனக்கு கர்த்தர் சத்தமே உனக்கு கேட்காது. இவன் என்ன நினைச்சிடுறான், ஐயோ நமக்கு தப்பு பண்ணிட்டேன், நீ கர்த்தர் சத்தமே கேட்காது அப்படின்னு நினைச்சிட்டு அவர் பேசுகிற சத்தத்தை கூட இது கர்த்தர் பேசலன்னு நினைச்சிட்டு இருக்கிறான். ஆனா அப்படி கிடையாது. இது கர்த்தருடைய சத்தம் மனுக்குலத்துக்கு கேட்காமல் போனது ஏதோ ஏதேன் தோட்டத்தை செய்த பாவத்து நிமித்தம் உடனே அந்த ஏதேன் தோட்டத்துல கேட்காம போகல. கர்த்தருடைய சத்தம் கேட்கதான் செய்து. ஆனா இவன் என்ன பண்றான், இந்த மனிதன் கர்த்தருடைய சத்தத்துக்கு உள்ள இருந்து வரக்கூடிய பிதாவின் சத்தத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறத காட்டிலும் வெளியிலிருந்து வரக்கூடிய மாம்சத்தின் மூலமாக வரக்கூடிய சத்தத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். இதை நான் நேரமே சொல்லியிருந்தேன். ஆதாம் இவன் மாம்சத்துக்குரிய நிலையில நன்மை தீமை எங்க அறிவில்ல அவன் இருக்கிறான். அந்த அறிவு அவனை பார்த்து சொல்லுது, நீ நிர்வாணியா இருக்கிற, ஐயோ நீ பப்பி ஷேம்ல இருக்கிற அப்படின்னு அவனை பார்த்து சொன்ன உடனே அவன் ஒளிஞ்சுக்கிறான். அவனுக்கு பயம் வருது, அவன் போய் ஒளிஞ்சுக்கிறான், தன்னை மறைக்கிறான். இந்த நிலையில அவனுக்கு கர்த்தருடைய சத்தம் கேட்கதான் செய்யுது. கர்த்தருடைய சத்தம் கேட்ட உடனே அவன் அந்த இடத்துல சரண்டர் ஆகிருக்கலாம். ஆனா அவன் சரண்டர் ஆகல. ஆமா அப்பா நான் பண்ணிட்டேன், இப்படி சாரி, என்ன பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துருங்க, நான் ரெடியா இருக்கிறேன்
அவர் எப்ப முடியாதுன்னு சொல்லுவாரா? இல்ல 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 இல்ல, நீ இப்படி எல்லாம் தப்பு பண்ணிட்ட, நான் ஒரு ப்ரொசீஜர் ஏற்கனவே வச்சுட்டேன், நான் இனி பூமியில வந்து உன்ன மாதிரி பிறந்து செத்து ரத்தத்தை கொடுத்து அது மூலதான் உனக்கு ரட்சிப்பு கிடைக்கும் அப்படின்னு கர்த்தர் ஒரு பிளான் வச்சிருந்து அந்த பிளான் படி தான் நீ வரணும் அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டாரு. ஆனா இந்த பாவத்துக்குள்ளாக, இந்த மாம்ச சிந்தைக்குள்ளாக மனிதன் போகும் பொழுது அவன் வரமாட்டான், என்னிடத்துல வரமாட்டான், அவன் நிலை இதை விட மோசமா போகும் என்பதை ஏற்கனவே முன் அறிந்திருந்தார் தேவன். அதனாலதான் இந்த பிளான் என்னது, சிலுவையில் மரணம் என்கிற ஒரு பிளானை நேரமே வச்சிருந்தாரு. நேரமே சொன்னார் இல்லையா, இந்த பழத்தை சாப்பிடாதாப்பா, அந்த சாப்பிட்டா நீ செத்து போயிடுவ, இந்த பழத்தை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாயின்னு சொன்னார். எதுக்கு அர்த்தம் என்ன, எதனால அப்படி சொன்னாரு? ஆமா, இந்த நன்மை தீமை என்கிற அறிவுக்குள்ளாய் நீ போகும் பொழுது ஒண்ணு உள்ளான மனுஷன் ஆத்மா செத்து போயிடும். அப்புறம் ஃபுல்லா வெளியில இருந்து வரக்கூடிய செய்தியை கேட்டு கேட்டுதான் என்ன பண்ணணும், மரண வாழ்க்கை நீ வாழணும். அந்த அந்த பிரமாணத்தை நீ மீறும் பொழுது என்ன ஆகும், அதுக்குள்ள பலன் கிடைக்கும். தீயில கொண்டு கையை வச்சா சுடும், அவன்தான் வச்ச பிறப்பாடு என்ன சுட்டுட்டாங்கன்னா யார் வந்து சுட்டா? தீ சுட்டுச்சு. தீ தானா பாஞ்சு வந்தா சுட்டுச்சு? இல்ல, நீ கொண்டு கையை வச்ச. கொரோனா பரவுது, கொரோனா வந்து தனித்தனியா போய் பரவுதா? இல்ல, கொரோனா மனிதனுக்கும் இருக்குது, அந்த மனிதன் பரவுகிறான், கொரோனா பரவுகிறது. மனிதன் வீட்டுக்குள்ள அடங்கியிருந்தா கொரோனா பரவாது. நம்ம எல்லாத்தையுமே மாத்தி ஏன்னா மனுக்குள்ள நம்ம பொதுவாகவே பழி அடுத்த மேல போடுறதுதான் கரெக்டா இருக்கும். இது எங்க தோன்றுச்சுன்னா ஏதெல்லாம் தோன்றினது. நீர் தந்த முதல் மனிதன் போட்ட பழி யாரு மேலன்னா மனைவிக்கு மேல கூட போடல, கடவுள் மேலதான் பழியை போட்டான். நீர் தந்த நீ மட்டும் தராம இருந்தா எனக்கு இப்படி பிரச்சனை இருந்திருக்காதேங்கிற ரீதியில அவன் சொல்றான். சோ இந்த நன்மை தீமைங்கிற அறிவு மனிதனை வேற மாதிரி கொண்டு போகுது. இந்த நன்மை தீமையின் மூலமாகத்தான் அவன் வந்து சந்தோஷமும், அவனுக்கு நிறைய இந்த உலகத்துல தேவன் நிறைய படைப்புகளை படைத்து வச்சிருக்கிறாரு, நிறைய நன்மைகளை அவர் படைத்து வைத்திருக்கிறார். இந்த நன்மைகளை எல்லாம் எது அனுபவிக்குது? சரீரம் அனுபவிக்குது. அவனுக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கிறது. உண்மைதானே? இந்த நன்மைகள் எல்லாம் சரீரம் அனுபவிக்குது, சந்தோஷத்தை கொடுக்குது. ஒரு நல்ல காற்று வந்தா அது கொஞ்சம் சந்தோஷமா இருக்குது, நல்ல இசை, நல்ல மழை, நல்ல இயற்கை காலநிலைகள், இதெல்லாம் மனிதனுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. ஆனா உண்மையில என்னன்னா, கடவுள் ரியல் சந்தோஷத்தை எங்க இருந்தா கொடுக்குறாரு? உள்ள இருந்தா கொடுக்குறாரு. அவருடைய சமூகத்துலதான் பேரின்பம் எல்லாம் இருக்குது. இப்போ உள்ள இருந்து வரக்கூடிய சந்தோஷம் இவனுக்கு கேன்சல் ஆயிடுச்சு, வெளியிலிருந்து வரக்கூடிய சந்தோஷத்துல இவன் வாழ ஆரம்பிக்கிறான். புரியுதா உங்களுக்கு? ஆதாம் பாவத்துக்கு முன்னாடி அவனோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா, உள்ள இருந்து வரக்கூடிய சந்தோஷத்துல வாழ்ந்து வெளியில வரக்கூடிய சந்தோஷத்தை அவர் அனுபவித்துக் கொண்டிருந்தார். புரியுதா உங்களுக்கு? அந்த மைக் ஆஃப் பண்ணிருங்க. உள்ள இருந்து நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? உள்ள இருந்து பிதாவாகி தெய்வம் பேசக்கூடிய சத்தத்தை கேட்டு, அந்த வார்த்தையை இருக்கிற ஜீவனை கேட்டு அவன் சந்தோஷமான வாழ்க்கையை அனுபவித்தான். அந்த சந்தோஷத்துல இருந்து கொண்டு வெளியில இருக்கக்கூடிய சந்தோஷத்தை அவன் அனுபவித்துக் கொண்டிருந்தான். சன்னியாசி மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தான் நீங்க நினைச்சிடக்கூடாது. வெளியில இருக்கக்கூடிய சந்தோஷம், இயற்கை எல்லாவற்றையும் அவன் ஆண்டு அனுபவித்துக் கொண்டிருந்தான். எல்லாம் அவன் அனுபவிக்கிறதுக்காக கர்த்தர் படைச்சிருக்கிறாரு, என் பிள்ளை எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு. ஆனா இங்க என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ பாவத்துக்கு பிற்பாடு உள்ள இருந்து வரக்கூடிய சந்தோஷம், அந்த சந்தோஷம் எப்படி வருது? உள்ள இருக்கக்கூடிய ஆவியானவர் பேசக்கூடிய வார்த்தை மூலமாய் வரக்கூடிய சந்தோஷம். அந்த சந்தோஷம் நின்றுடுச்சு. வெளியிலிருந்து வரக்கூடிய சந்தோஷம் மட்டும் தான் அவனுக்கு இருக்குது. வெளியிலிருந்து வரக்கூடிய இதுலதான் அவன் வாழ்க்கையே போகுது. ஸோ வெளியில இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு காரியமும் அவனுக்கு உள்ள தகவல் கொடுக்கும்போது அவைகள் சந்தோஷத்தையும் கொடுக்கிறது, துக்கத்தையும் கொடுக்கிறது. ஸோ மனிதனுடைய மனது எதனோடெல்லாம் தொடர்பு கொண்டிருக்கிறதோ அதிலிருந்து அவன் வந்து ஒவ்வொன்றாய் அனுபவிக்கும் பொழுது அதை குறித்து நிறைய எண்ணங்கள் அவனுக்குள்ள வருகிறது. அப்படித்தானே? இயற்கையை அவன் பார்க்கும் பொழுதும் சரி, இப்போ உள்ள காலகட்டத்தில் இயற்கை செயற்கை இதெல்லாம் அவனுடைய கண்ணு காது மூக்கு இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவனுக்குள்ள பல்வேறு விதமான எண்ணங்கள் வருகிறது. அந்த எண்ணங்கள் தான் அவனை ஆளுகை செய்கிறது. அந்த அவன் சிந்திக்கிறதுடைய விளைவுகள் எண்ணங்கள், தாட்ஸ் நிறைய வருது. சிந்திக்கிறான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அவன் சிந்திக்க ஆரம்பிக்கிறான். அது சிந்தனை எப்படி வருது? கண்கள் பார்க்கிறது, காதுகள் கேட்கிறது, இந்த ஐம்புலன்கள் வழியாக அவன் சிந்திக்கிறான். சிந்தனையின் மூலமாக எண்ணங்கள் நிறைய வருகிறது. அந்த எண்ணங்கள் மனிதனை ஆளுகை செய்கிறது. புரியுதா? இப்போ
இந்த எண்ணங்கள் தான் மனிதனுடைய இருதயத்தில் இருக்குது. மனிதனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகமா இருக்கிறது அப்படின்னு நீதிமொழிகள் 19:21 வாசிக்கிறோம். ஐம்புலன்களும் சூழ்நிலைகளை கண்டு சிந்திக்க ஆரம்பிக்கிறது. அப்படி சிந்தித்ததின் ஊடாக சிந்தனைகள் அல்லது எண்ணங்கள் பெறப்படுகிறது. இந்த சூழ்நிலைகளுக்குன்னு சத்தங்கள் இருக்கிறது. அந்த சத்தம் ஒவ்வொன்றா அவருக்குள்ள போகிறது. அந்த சத்தங்கள் எல்லாம் அவனுக்கு மரணத்தை தான் கொடுக்குது. ஏன் பிரதர் மரணத்தை கொடுக்குதுன்னா, உள்ள இருக்கிற ஜீவனே இல்லையே. வெளியிலிருந்து வரக்கூடிய சத்தம் அவனுக்கு ஒரு தற்காலிகமான சந்தோஷத்தை கொடுக்குவதே தவிர அவனுக்கு நிரந்தர சந்தோஷத்தை எதுவுமே கொடுக்கல. இப்படி வெளியில இருந்து சத்தங்கள் நிறைய வரும் பொழுதெல்லாம் உள்ள இருந்து தகப்பன் பேசுகிறார். ஆனா அந்த அவர் தகப்பன் கூப்பிடுகிற சத்தம் அவனுக்கு கேட்கல. அவர் தகப்பனை மகனே என்று கூப்பிடுகிற சத்தம் அவனுக்கு கேட்காதனால இவனால அப்பா என்று கூப்பிட இவனால முடியல. புரியுதா? ஒருபோதும் கடவுள் தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து நீ என்ன இனி நான் உனக்கு அப்பா இல்லை, நீ எனக்கு பிள்ளை இல்லை அப்படின்னு நம்ம தமிழ்நாடு அப்பா மாதிரி டயலாக் எல்லாம் விடல. அவர் மகனேன்னு தான் கூப்பிடுறாரு. ஆனா இவனுக்கு அந்த மகனேன்னு கூப்பிடுற சத்தம் இவனுக்கு கேட்காதனால இவன் அப்பான்னு கூப்பிடாம இருக்கிறான். ஆனா அவன் கூப்பிட்டு இருக்கிறார். இவன் இவனுக்கு ஏன் அந்த மகனுங்கிற சத்தம் இவனுக்கு கேட்கல? இவன் தான் முழுக்க முழுக்க நன்மை தீமை அறிவுக்குள்ள போயிட்டான்ல, சுயநீதிக்குள்ள போயிட்டான். சுயநீதிக்குள்ள போன உடனே இவன் என்ன நினைக்கிறான்? ஐயோ நம்ம இப்ப சரியில்லையே, நம்ம தப்பு பண்ணிட்டோமே, நம்ம மோசமா இருக்கிறோமே, நம்ம தோல்வியா இருக்கிறோமே, நம்ம பரிசுத்தமா இல்லையே, பாவியா இருக்கிறோமே, இப்படிப்பட்ட நம்மளை எப்படி அவரு நம்மளை பிள்ளைன்னு கூப்பிடுவாரு? கூட மாட்டாரு, பாவின்னு தான் கூப்பிடுவாரு. சொன்னாரா அவரு சொல்லல. இவன் அப்படி என்ன ஆரம்பிக்கிறான். அவனை தொடர்ந்து போறாரு. அப்படி அவன் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா தேவனோட சத்தத்தை விட்டு பின்தங்கி போறான். கர்த்தர் அதனால விடல, அவனை எப்படியாவது பின்தொடர்ந்து போறாரு. மனிதன் விழுந்து போனாலும் அவன் அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா தேவனோட சத்தத்தை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறான். தேவனோட சத்தமும் அவனுக்கு கேட்குது, நன்மை தீமைங்கிற அறிவு அவனுக்கு செயல்படுது. எப்படி பிரதர்? ஆதாமுக்கு பிற்பாடு காயின் ஆபேல் சத்தம் கேட்குது. எப்போ? காயின் முதல் ஒரு கொலை செய்கிறான். அவனுக்கு அது கொலைன்னு தெரியாது. அடிச்சா செத்து போவான்னு கூட அவனுக்கு தெரியாது இல்லை அவனுக்கு. அவன் கொலையினால என்னன்னு அவனுக்கு தெரியாது. அடிச்சிட்டான், செத்து போயிட்டான். கர்த்தர் சத்தம் அவனுக்கு கேட்குது. எப்படி பேசிட்டு இருக்கான் பாருங்க. பாவம் செய்தால் கர்த்தர் உன்னோடு பேச மாட்டார், மனம் திரும்பு. முதல் அதிகாரத்திலே அந்த பசங்களை அடிபட்டு போயிருது. போங்க சார், கர்த்தர் பேசுறாரு. ஆனாலும் அவன் அவனுடைய மைண்டு நன்மை தீமைங்கிற அறிவில் இருக்கிறதுனால அவர் பேசுகிற சத்தத்தை கூட அவனால சரியா புரிஞ்சுக்க முடியல. கேக்குது, புரிஞ்சுக்க முடியல. கர்த்தர் சொல்ற, என் ஆவி என்றைக்கு மனுஷனோடு போராடுவதில்லை, அவன் மாம்சம் தானே. புரியுதா? மாம்சம் தானேன்னு என்ன அர்த்தம்? அவன் எப்பொழுதும் மாம்ச பிரகாரமாவே சிந்திக்கிறான். அவன் ஆவிக்குரியவனா இல்ல. அவன் எப்பொழுதும் ஐம்புலன்கள் சொல்லுகிறத தான் அவன் கேட்கிறானே தவிர என் சத்தத்தை அவன் கேட்க மாட்டான். ஐயோ, என்னுடைய சத்தம் தானே அவனுக்கு விடுதலை கொடுக்கும். என்னுடைய சத்தத்தில் வார்த்தை இருக்குது. சத்தம் சொல்லும்போது நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், வார்த்தையும் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அந்த அண்ணா சத்தம் கேட்கல அப்படின்னு நீங்க சொன்னா அதுக்கு அர்த்தம் என்னது? நான் பேசுற வார்த்தை உங்களுக்கு கேட்கலன்னு அர்த்தம். சோ என்னுடைய வார்த்தை தான் அவனுக்கு ஜீவனை கொடுக்கும். வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். வார்த்தையில தான் எல்லாமே இருக்குது. ஆனா வார்த்தையும் கேட்காம இவன் அவனுக்குள்ளாக இருந்து நான் பேசுகிற என்னுடைய வார்த்தையை கேட்காம ஐம்பொறிகளும் ஐம்புலன்களும் சொல்லக்கூடிய வார்த்தையை தானே அவன் கேட்டுட்டு இருக்கிறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிதாவின் சத்தம் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது, அப்படியே குறையுது. ஏனோக்கு கேக்குது, நோவா கேக்குது, ஆபிரகாமுக்கு கேக்குது. ஆபிரகாம்கிட்ட போய் கர்த்தர் சொல்றாரு. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல எடுத்துக்கோங்க. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தை எடுத்தீங்கன்னா அங்க ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, ஆபிரகாமே நீ என்ன பண்ற? உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கல ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவரு சொல்ற சத்தம் அவனுக்கு கேட்குது. நல்லா புரிஞ்சுக்கோ, பிதாவின் சத்தம் அவனுக்கு கேட்குது. ஆனாலும் அவனுக்கு நன்மை தீமைங்கிற அறிவும் செயல்படுது. ஏன்? கடவுள் பேசுறாரு. ஒருவேளை நம்மளை தனியா கூப்பிட்டு பாதி வழியில விட்டுட்டா சரி குடும்பத்தை கூட்டிட்டு போயிடும் அப்படின்னு
ஆபிரகாம் என்ன பண்ணானா, தன் மனைவியாக சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்துவையும் தாங்கள் சம்பாத்தியிருந்த தங்கள் சம்பாத்தியத்து எல்லாவற்றையும் ஆரானிலே சகோதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய். புரியுதா உங்களுக்கு? கர்த்தர் என்ன சொன்னாரு? எல்லாத்தையும் விட்டுட்டு வான்னாரு. இவன் சத்தம் கேக்குது, நன்மை தீமைங்கிற அறிவு அவனை யோசிக்க வைக்குது. ஒருவேளை போய் பாதியில விட்டுட்டாருன்னா கூட்டிட்டு போயிடுவோம். போறா போய் நீங்க நினைக்கிறீங்க ஆபிரகாம் கானான் தேசத்துக்கு ஏதோ போய் சேர்ந்தது 20வது வசனத்துல நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? ஆபிரகாம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல சொல்றாரு, 5ஆம் வசனத்துல போய் சேர்ந்துட்டான் கானான் தேசத்துக்கு. அது வசனம் கடைசியில பாருங்க, புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள். 5ஆம் வசனத்துல போய் சேர்ந்தாச்சு. நன்மை தீமை அறிகிற அறிவும் செயல்படுது. அப்புறம் நீங்க 10ஆம் வசனத்துல வாங்க, அந்த கானான் தேசத்துல பஞ்சம் வந்த உடனே அவன் அறிவு செயல்படுது. நன்மை தீமைங்கிற அறிவு அவனுக்கு பயத்தை உண்டு பண்ணுகிறது. நன்மை தீமைங்கிற அறிவுன்னு சொல்லும் பொழுதுதான் நீங்க என்ன நினைக்கணும்? ஐம்புலன்களும் சொல்லக்கூடிய அறிவு. புரியுதுங்களா? நன்மை தீமை அறிவு அப்படின்னு சொல்லும் பொழுது ஐம்புலன்களும் சொல்லக்கூடிய அறிவு. கண்கள் பாக்குது, பஞ்சம், ஒண்ணுமே இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, ஐயோ நம்மளை கர்த்தர் கூட்டி இப்படி கொண்டு விட்டாரே, அவன் எகிப்து தேசத்துக்கு போகிறான். அடுத்து நீங்க கண்டினியூவா நீங்க படிச்சீங்கன்னா 15 அதிகாரத்துல படிச்சீங்கன்னா அவன் ஆபிரகாம் பார்த்து கர்த்தர் சொல்ற, பயப்படாத ஆபிரகாம், நான் உனக்கு கேடகவும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியானுக்கு என்ன தருவீரு? எனக்கு பிள்ளை இல்லை, என் வீட்டுல இருக்கிற வேலைக்காரனுக்கு பிள்ளை இருக்குது, எனக்கு பிள்ளை இல்லை அப்படின்லாம் சொல்றான். ஏன்? கர்த்தர் வாக்கு தத்துவம் மீன்ஸ் அவன்கிட்ட பேசுனது உண்மைதான், அந்த வார்த்தையை அவன் பற்றி கொண்டது உண்மைதான். ஆனாலும் அவனுடைய நன்மை தீமைங்கிற அறிவு செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. ஐயோ எனக்கு வயசாயிடுச்சு, என் மனைவிக்கும் வயசாயிடுச்சு, பிள்ளைகள் இல்லை, அந்த அறிவு அவனுக்கு செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. அவன் செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுதுதான் கர்த்தராண்ட பேசுறாரு. எப்படி? வானத்தை பாரு, பூமியை பாரு, கடற்கரையை பாரு. அவனுக்கு அவன் இப்போ ஸ்பிரிச்சுவலா பேசுறதுக்கு புரியாது பாருங்க. ஏன்னா மாம்சத்துக்குரியவனா இருக்கிறான்ல, அதனால வானத்தை பாரு, பாரு எத்தனை நட்சத்திரம், அப்பா என்ன முடியாது. பாரு கடற்கரை மணலை போய் பாரு, மண்ணை பார்க்கும் பொழுது அந்த மண்ணு என்ன முடியாது, இதை மாதிரி நான் உன்னை பெருசாக்குவப்பா அப்படின்லாம் சொல்றாரு. அவனுக்கு அவர் சொன்ன உடனே அவன் அதை விசுவாசிக்கிறான். அவன் விசுவாசிக்கிறத அவன் அந்த நேரத்தில் அதை விசுவாசிக்கிறான். அவன் விசுவாசிச்ச உடனே கடவுளுக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு. நீ விசுவாசிச்ச பத இதை நான் நீதியா எடுத்துக்கிறேன். அவனுக்கு பயம் இருந்தது, அவனுக்கு குழப்பங்கள் இருந்தது, நன்மை தீமைங்கிற அறிவு அவனுக்கு செயல்பட்டு கொண்டிருந்தது. அவைகள் மத்தியிலே அவன் விசுவாசித்த ஒரு காரணத்திற்காக அதை மாத்திரம் அவர் பிடித்து கொண்டார். அவருடைய செயலெல்லாம் பார்க்கல. நான் அன்னைக்கே உன்னை சொன்னேன், நீ லோத்தை விடுன்னு சொன்னேன், விடல. நீ உன் பிள்ளைகளை, நீ இனத்தெல்லாம் விடுன்னு சொன்ன, நீ என் வார்த்தைக்கு சரியா கீழ்படியல அப்படிலாம் அவருக்கு கண்டிக்கல பாருங்க. அவைகள் மத்தியிலே இவன் விசுவாசிக்கிற அந்த விசுவாசத்தை பார்த்தோன்னா அவர் ஜாலி ஆயிட்டாரு. அது போதும்டா, நீ என்னை ஏதோ விதத்துல என்ன நம்புப்பா, அது போதும். அவன் ஃபுல்லா நம்பினானா? இல்ல. அடுத்த அதிகாரத்தை படிச்சீங்கன்னா தெரியும். சாராள் சொல்றாப்ல, விசுவாசம்லாம் ஓகே இருக்கட்டும், குழந்தை இல்லை, என்ன பண்ண போறீங்க? என்னால முடியாது. ஓகே, அடிமை பெண் ஆகாரோட இணைந்து குழந்தை நமக்கு ஒரு சந்ததி வேணும்னு சொன்ன உடனே ஆபிரகாம் யோசிச்சானா? கர்த்தர் வார்த்தை அப்படி இல்ல, அவன் உடனே டன் போயிட்டான். ஏன்னா நன்மை தீமைங்கிற அறிவு, அந்த ஐம்புலன்களும் சொல்லக்கூடிய அறிவு அவனுக்கு ஒரு செய்தியை சொல்லுது. என்னது? உன்னுடைய சரீரம் இன்னும் கொஞ்ச நாளையில விலகினப்பட்டு போயிடும், இனி நீயே முயன்றாலும் நடக்காது, உனக்கு நீ குழந்தை வேணும், என்ன பண்றது, எப்படி பண்றது? சிலவங்க நம்ம இந்த நாட்களை பாருங்க, சில ப்ராஃபஸி வரும் பாருங்க, ப்ராஃபஸிய நடக்கிறதுக்காக நாமளே முயற்சி பண்ணுவோம். கடவுள் பேசிட்டார் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு நாமளே அந்த ப்ராஃபஸி நடக்கிறதுக்காக நாமளே முயற்சி பண்ணுவோம். என்னன்னா இது அர்த்தம் என்னன்னா, கடவுளுக்கு நம்மளே ஹெல்ப் பண்றோம். கடவுளை நீங்க இப்படி சொல்லிட்டீங்க, அப்ப உங்களுக்கு உதவி வேணும்ல, நானே ஹெல்ப் பண்றேன். என்ன சொல்றதுக்கு? ஆபிரகாம் அப்படிதான் ஹெல்ப் பண்றான். கடவுளுக்கு வாக்குத்தத்தம் இவன் ஹெல்ப் பண்றான். நான் ஹெல்ப் பண்றேன், குழந்தை தானே, எனக்கு சந்ததி பிறந்தான்னு சொன்னீங்க, நானே உதவி பண்றேன். தவறான ஒரு செயல்ல போறான். இந்த அறிவெல்லாம் அவனுக்குள்ள செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. நன்மை தீமைங்கிற அறிவு. தேவ சத்தமும் கேட்குது. ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, இவங்களுக்கெல்லாம் தேவ சத்தம் கேட்டுச்சா? கேட்டுச்சு. நன்மை தீமைங்கிற அறிவும்
அவங்களுக்கு செயல்பட்டு கொண்டே இருந்தது. யோசேப்பு எகிப்து தேசத்துக்கு போகிறான். அங்க கிட்டத்தட்ட 400 வருஷம் இஸ்ரேல் ஜனங்கள் வாழ்றாங்க. சுத்தமா ஒரு சத்தமும் கேட்கல. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் செங்கல், மண்ணு, அடி உத. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் அடி உத. தலைவர் அங்கிருந்து மேலிடம் என்ன சொல்லுகிறதோ, எகிப்து தேசத்துல அதிகாரம் என்ன சொல்றாங்களோ அதை கேட்கணும். கேட்கலன்னா அடி விடும், உடனே கீழ்ப்படியணும். இதுதான் அவங்களுக்கு தெரிஞ்சதே. அவங்களுக்கு தெரிஞ்ச சத்தமே இதுதான். இப்படி இஸ்ரேல் ஜனங்கள் இருக்கிறாங்க. இந்த நேரத்துலதான் மோசேயை கர்த்தர் அழைக்கிறாரு. மோசே மூலமாய் கர்த்தர் அந்த ஜனங்களோடு பேசுகிறாரு. மோசே போய் எகிப்து தேசத்தில் அற்புத அடையாளங்கள் செய்து எடுத்து அந்த ஜனங்கள் எல்லாம் மீட்டு கொண்டு நேரம் வருகிறார். யாத்திராகமம் 19 அதிகாரத்தை நீங்க வாசிங்கன்னா 19 அதிகாரத்தில் எல்லாரும் வந்தாச்சு. யாரெல்லாம்? இஸ்ரேல் ஜனங்களும் எல்லாரையும் கூட்டிட்டு நேரம் சீனாய் மலைக்கு இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 3ஆம் மாதம் 1ஆம் நாளிலே சீனாய் வனாந்தரத்தில் வந்து சேர்ந்தார்கள். வந்து சேர்ந்தாச்சு. சேர்ந்த உடனே கர்த்தர் சொல்றாரு, அவங்க எல்லாரும் அந்த இடத்துல பாளையம் இறங்குறாங்க. பாளையம் இறங்கின உடனே கர்த்தர் வந்து அவங்ககிட்ட சொல்றாரு 19 அதிகாரத்துல, நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள். பூமியில் எல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியாகவும் இருப்பீர்கள் என்றார். கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து, நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு, என் வாக்கை மீன்ஸ் என்னது? அவருடைய சத்தம், என்னுடைய வார்த்தையை நீங்கள் கேட்டா நடந்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே எனக்கு எப்படி இருப்பீங்க? ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியா இருப்பீங்க. கடவுளுடைய பிளானு ஒரு குறிப்பிட்ட கோத்திரத்தை மட்டும் பிரித்தெடுத்து அவங்கள ஆசாரியனா மாத்தணும் என்பது பிளான் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவருடைய பிளான் இஸ்ரவேல் கோத்திரத்தில் இருக்கிற 12 கோத்திரத்தையும் எப்படிதான் அவர் பார்த்தாரு? பரிசுத்த ஜாதியை பார்த்தார். ஆசாரிய கூட்டமாக தான் பார்த்தார். அந்த ஆசாரிய கூட்டம் அவர்கள் இருக்க வேண்டுமானால், பரிசுத்த ஜாதியா அவர்கள் இருக்க வேண்டுமானால் அவர்கள் யாருடைய சத்தத்தை கேட்கணும்? கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும். இஸ்ரேல் ஜனங்களும் ஓகே நாங்க கேட்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே மோசே வந்து கடவுள் பேசுற சத்தத்தெல்லாம் சொல்றாரு. சொன்ன உடனே இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் கேட்கிறாங்க. யாத்திரா 19 அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்துல இருக்குது. மோசே வந்து ஜனங்களின் மூப்பரை அழைப்பித்து கர்த்தர் தனக்கு கற்பித்த வார்த்தையெல்லாம் அவர்களுக்கு முன்பாக சொன்னான். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் ஏகமாய் கர்த்தர் சொன்னவைகள் எல்லாம் செய்வோம் என்று சொன்னார்கள். அடுத்தது நீங்க 16 அந்த அதிகாரத்துல 16ஆம் வசனத்துல வாசிங்கன்னா, 3ஆம் நாள் விடிய காலத்தில் கர்த்தர் சீனாய் மலையில சொன்னபடி இறங்கி வராரு. 20, 21, 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் அதிகாரம் இந்த வசனங்கள்லாம் வாசிக்கும் போது தெய்வம் வந்து பேசுறாரு பாருங்க. சீனாய் மேல பேசுறாரு. மோசேக்கு அந்த சத்தம் கேட்குது. ஆனா இஸ்ரேல் ஜனங்களுக்கு வந்து வேற மாதிரி கேட்குது. ஏன்னா இவன் இதுக்கு முன்னாடி கேட்டதே கிடையாது கர்த்தருடைய சத்தத்தை. மோசேக்கு அதுக்கு சந்தோஷமா இருக்குது. ஆனா இவங்களுக்கு அது வேற மாதிரி கேட்குது. இவங்க சொல்றாங்க, வேண்டாம் மோசே, நீர் எங்களோட பேசும், நாங்கள் கேட்போம். தேவன் எங்களோட பேசாதிருப்பாராக. பேசினால் நாங்கள் செத்து போவோம். எந்த இடத்துக்கு போயிட்டான் பாருங்க. கர்த்தர் பேசினால் ஜீவன் உண்டு. ஆனா இவன் சொல்றான், அவர் பேசினா நாங்க செத்து போயிடுவோம். ஏன்னா இவனுக்கு இருக்கிற மாம்சத்தின் சிந்தை, மாம்சத்தின் அறிவு இவன் அந்த இடத்துக்கு கொண்டு போயிடுச்சு. கர்த்தருடைய சத்தமே கொடூரமாய் கேட்கிற அளவுக்கு. இன்னைக்கும் அப்படிதான். நமக்கு இது ஆச்சரியமா தெரியும், இல்ல இன்னைக்கு அப்படிதான் இருக்குது. கர்த்தருடைய தெளிவான சத்தம் கேட்கிறது. கர்த்தருடைய தெளிவான சத்தியம் சத்தமாய் கேட்கிறது. ஆனால் அதை அநேகருக்கு அதை கேட்க முடியல. ஐயோ இந்த சத்தம் எங்களுக்கு வேண்டாம், இது வேண்டாம், இந்த சத்தம் எங்களுக்கு வேண்டாம், இந்த வார்த்தை எங்களுக்கு வேண்டாம், இது தவறு, இது கள்ள உபதேசம் அப்படின்னு ஒதுக்குறாங்க. ஏன்னா இவங்க ஆண்டாண்டு காலமாக வேற ஒரு சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்டத்தட்ட 400 வருஷம் எகிப்து தேசத்துல வேற மாதிரி பல்வேறு சத்தங்களை கேட்டு 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 அவங்க மைண்ட்ல ஒரு பெரிய கோட்டை மாதிரி இருக்குது. இப்ப நேரடியா கர்த்தரை வந்து பேசும்போது உங்களுக்கு வேற மாதிரி கேட்க, கர்த்தர் பேச வேண்டாங்கிற. மோசே சொல்றான், பயப்படாதீங்கப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்க சொல்றாங்க, வேண்டாம் எங்களுக்கு மோசே நீர் நேர போங்க, கர்த்தர்கிட்ட பேசுங்க, நீங்க ரெண்டும் பேசுற டீலுக்குள்ள வாங்க, வந்துட்டு எங்கிட்ட வந்து சொல்லுங்க, நாங்க அதை கேட்கிறோம். இஸ்ரேல் ஜனங்கள் இந்த இடத்துக்கு வந்ததுனால தான் கர்த்தர் என்ன பண்றாரு, அவங்களுக்கு நேரடியாய் பேசினதை என்ன கவனிங்க, கர்த்தர் நேரடியாய் பேசினதை எழுதி கொடுக்கிறார். கர்த்தருடைய பிளான் எழுதி கொடுக்கிறது அல்ல. புரிஞ்சுது உங்களுக்கு? கர்த்தருடைய பிளான் என்னது? நேரடியாய் பேசணும்.
அதற்காக மனிதனை படைத்தார், அதற்காக மனிதனை சிருஷ்டித்தார். மகனோடு நேரடியாய் முகமுகமாய் பேசி அவன் இந்த பூமியை ஆளுகை செய்ய வேண்டும், இதுதான் அவருடைய பிளானு. ஆனா இவன் இப்ப எந்த இடத்துல வந்து இருக்கிறான்? கர்த்தர் பேச வேண்டாம், மோச கேட்டு சொன்னா போதும் சொன்ன உடனே கர்த்தர் தான் பேசினதை எழுதி கொடுக்கிறார். தட் இஸ் லா, நியாய பிரமாணம். இப்ப கேக்குறேன், நியாய பிரமாணம் டெம்பரவரியா கொடுத்தாரா, அது பெர்மனன்ட் சொல்யூஷனை கொடுத்தாரா? டெம்பரவரி சொல்யூஷனை தான் கொடுத்தார். ஏன்னா அவருடைய பிளான் என்னது? நான் சொல்றது புரியலையே? அவருடைய பிளான் நேரடியாய் பேச வேண்டும், அந்த ஜனங்களோடு நேரடியாய் பேச வேண்டும், மனிதனோடு நான் நேரடியாய் தொடர்பு கொள்ள வேண்டும். ஏன்னா நான் நேரடியா பேசினாதான் அவன் மரித்த அவன் ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும், ஜீவன் வரும். ஜீவ வார்த்தை என்னிடத்துல தான் இருக்கிறது, வேற எங்கேயும் ஜீவ வார்த்தை கிடையாது. என்னிடத்திலிருந்து அந்த ஜீவ நதி உள்ள ஊற்றுகள் பாய்ந்து செல்லும், அந்த ஜீவ ஊற்று எனக்குள்ளதான் இருக்குது. நான் அவரோடு பேச ஆயத்தமா இருக்கிறேன். ஆனா இஸ்ரேல் ஜனங்கள் முடியாதுட்டாங்க, எங்களை லா போதும்னாங்க, நியாய பிரமாணம் போதும்னாங்க. கர்த்தர் நியாய பிரமாணம் கொடுத்தார். கொடுத்துட்டு அவர் என்னதான் சொல்றாரு? கொடுத்த பிற்பாடு என்ன சொல்றாரு? இன்றைக்கு அநேக ஊழியர்கள் அங்கதான் மிஸ் பண்றாங்க. பிரதர் வசனம் கடைபிடிக்கணும், வசனம் கடைபிடிக்கணும். ஓகே, கடைபிடிக்கலாம். ஆனா அவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? நீ கடைபிடிக்க வேண்டுமானால் நீ என்ன செய்யணும் தெரியுமா? நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாக கேட்டு, நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தரின் சத்தத்தை கவனமாக கேட்டு அவர் பார்வைக்கு செவ்வியானதை செய்து அவர் கட்டளைக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால். சோ இந்த நியமங்கள் கட்டளைகள் இதெல்லாம் கை கொள்றதுக்கு முன்னாடி எதை கேட்கணும்? சத்தத்தை கேட்கணும். யாருடைய சத்தத்தை? கர்த்தருடைய சத்தத்தை நீ கேட்கணும். என்னாகும் 14:22 சொல்லுது, என் மகிமையும் நான் எகிப்திலும் வனாந்திரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு நீங்க செவி கொடுக்கலப்பா. என் சத்தத்துக்கு செவி கொடுக்கல. நீ முழுக்க சத்தமே வரும். என்னுடைய சத்தத்தை நீங்க கேட்காம போன என்னெல்லாம் விளைவுகள் வரும் என்பதை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அது தண்டனை அல்ல. என் சத்தத்தை நீ கேட்கல அதனால உனக்கு தண்டனை, நான் அடிக்கிறேன் பாரு, அதல்ல. என் சத்தத்தை நீ கேட்காம போகும்பொழுது நீ என்ன ஆயிடுற? நீ நன்மை தீமைங்கிற அறிவுக்குள்ளாய் நீ செயல்படும் பொழுது நீயே போய் ஆபத்துல மாட்டிடுவ, நீயே போய் சிக்கல்ல மாட்டிடுவ. அதை நேரமே அறிந்து என்ன சொல்றாரு? என் சத்தத்தை நீ கேட்காம போன இப்படி எல்லாம் சிக்கல்ல மாட்டுவ அப்படின்னு சொன்னாரு இயேசுக்கு. தெய்வம் அப்படிதான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? என் சத்தத்தை செவி கொடுக்காமல் போனால், என் சத்தத்துக்கு கேட்காம போனால் உனக்கு இப்படி எல்லாம் விளைவுகள் வரும் என்று கர்த்தர் சொன்னார். ஆனா இவனுக்கு அது எப்படி கிடைச்சிருமா? அவர் சத்தத்தை கேட்காம போனா நம்மளை அடிச்சுவாருப்பா, நம்மளை கொலை பண்ணுவாராம், நம்மளை உச்சந்தலையை உடைப்பாராம், நம்மளை அந்நிய புறஜாதி கையில எல்லாம் கொடுப்பாராம். ஆமா, அவர் தான் சொன்னார். ஏய், அவர் அப்படி சொல்லல. அவர் என்ன சொன்னார்னா, என்னுடைய வார்த்தையை கேட்காம போனா இப்படிலாம் போய் மாட்டிப்ப. புரியுதா நான் சொல்றது? ஒரு பிரமாணத்தை நீ மீறும் பொழுது இந்த பிரச்சனையில போய் நீ மாட்டுவ. நீ இந்த பிரச்சனை மாட்டிடக் கூடாதுப்பா, அப்படி மாட்டாம இருக்கணும், என் சத்தத்தை நீ கேட்கணும் அப்படின்னு சொன்னாரு. இவனுக்கு அது வேற மாதிரி கேட்குது. இவன் வாழ்க்கையில் வருகிற துன்பங்கள், நெருக்கடிகள், அடிகள், இடிகள் எல்லாம் எனக்கு வரும்பொழுது இவன் நினைக்கிறான், ஐயோ நான் ஒரு சத்தத்தை அன்னைக்கு கேட்கல, அதனால அவர் என்னை அடிச்சிட்டாரு, அவர் என்னை தண்டிச்சிட்டாரு, ஐயோ எல்லாம் தப்பாவே கேட்குது. உபாகமம் 4ஆம் அதிகாரத்துல படிச்சு அவரு திரும்பவும் மோசே மூலமா அவர் சொல்றாரு. 4ஆம் அதிகாரம் ஃபுல்லா படிச்சா தெரியும். 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல இருக்குது, நீங்கள் கடைசி நாட்களில் உன் தேவனாய கர்த்தரிடத்தில் திரும்பி அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிவாயானால் உன் தேவனாய கர்த்தர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். இந்த உன்னை அழிக்கவும் மாட்டார் இப்படிலாம் வார்த்தைகள் வருது இல்ல, உன்னை தண்டிப்பார், இந்த வார்த்தையெல்லாம் வரும்போது அவன் என்ன நினைக்கிறாருன்னா, மனுஷன் என்ன நினைக்கிறான்னா, கர்த்தர் தான் என்னை அழிக்கிறாரு, கர்த்தர் தான் என்ன தண்டிக்கிறான்னு நினைக்கிறான். அப்படி கிடையாது. இந்த சத்தத்தை இவன் கேட்காமல் போகும் பொழுது, உங்களுக்கு புரியணும்னா எப்படி சொல்றேன், ஒரு ஒன்வே இருக்கு, அங்க இருந்தா பஸ் வரணும், இங்க இருந்து பஸ் போக கூடாது, அது ஒன்வே ரூட், ஓகேங்களா? அங்க இருந்து பஸ் வரணும், இங்க இருந்து போக கூடாது, நீ போனா அது ராங் ரூட். அப்போ அங்க ஒரு எச்சரிக்கை பலகை இருக்குது, இங்கே நீங்கள் மீறி செல்லாதீர்கள் அப்படின்னு இருக்குது. இவன் என்ன பண்ணிட்டான், மீறி செல்றான், என்ன ஆகும்? ஆக்சிடென்ட் ஆகும். இப்போ கொஸ்டின் என்னது, அவனை ஆக்சிடென்ட் ஆக்கி அவனை விபத்துக்குள்ள ஆக்கி அவன் காலை முடிச்சது கவர்மெண்டா? அவன் காலம் முடிச்சது இல்ல. அவன் அந்த சட்டத்தை மீறினான். சட்டத்தை மீறும் போது தண்டனை ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு வந்துருது. நான் சொல்றது புரியுதா புரியலையா? சட்டத்தை மீறும் போது ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு தண்டனை வந்துருது. இது ஒரு பிரமாணம். மரங்களை எல்லாம் மரங்கள் வளரும் பொழுதுதான் இந்த மரங்கள் நிமித்தம் நமக்கு நல்ல ஒரு காற்று கிடைக்கும். இது கடவுள் இந்த பூமியை படைக்கும் பொழுதே கொடுத்த ஒரு பிரமாணம்.
இந்த பூமியில நல்ல காற்று இருக்க வேண்டுமானால் என்ன என்ன இருக்கணும்? மரங்கள் நிறைய இருக்கணும். ஆனா நாம என்ன பண்றோம்? மரங்கள் எல்லாத்தையும் வெட்டுறோம். அந்த தொழிற்சாலை வரணும், இந்த தொழிற்சாலை வரணும்னு சொல்லிட்டு. ஏன் இவங்களும் அது பர்சனலா நம்ம ஏதோ அரசாங்கத்தை மட்டும் நம்ம தப்பு சொல்லக்கூடாது. இவங்களும் நம்மளையும் சேர்த்து மரங்கள் எல்லாம் அழிக்கிறோம். மரங்கள் ஏதாவது நடுறோமா? ஒன்றும் கிடையாது. பேச்சு மட்டும் அப்படி பேசுவோம், தேசத்தை அப்படி தூக்கி நிறுத்துற மாதிரி. ஒரு மரத்தை நட்டே கிடையாது. கிறிஸ்தவ நட்டா நல்லது, நட்டிருந்தால் நல்லது. ஆனா நட்டிருக்காங்களா? ஏதாவது சபை சார்பாக இன்றைக்கு நாம் மரம் நடுவோம் பண்ணியிருக்காங்களா? ஒன்றும் கிடையாது. இவங்க எல்லாரும் செய்த, ஆண்டவரே நல்ல ஆக்சிஜன் கிடைக்கணும், ஆண்டவரே இறங்கும் ஐயா. ஐயோ ஆண்டவர் என்ன பண்ணி, ஆக்சிஜனை நான் எங்கேயா தடுத்தேன்? நான் ஆல்ரெடி ஆக்சிஜன் தர்றதுக்கு ஒரு ப்ரொசீஜர் பண்ணி வச்சாச்சு. என்னது? நான் இந்த பூமியை படைக்கும் பொழுது மரங்களை உருவாக்கினேன். வேப்ப மரத்தை அன்னைக்கு நட்டேன். அதுக்கு ஒவ்வொரு நாள் நானா வந்து நட்டுட்டு இருக்கேன். இந்த பூமியில இருக்கிற மரங்கள் எல்லாம் கடவுளா வந்து நட்டுட்டு இருக்காரு இல்ல. அந்த ஒரு மரத்துக்குள்ளாக 1000 மரங்கள் இருக்குது. அப்படித்தானே? ஒவ்வொரு மரத்துக்குள்ளாகவும் பழங்கள் விதைகள் இருக்கிறது. அந்த விதைகள் மூலமாக பறவைகள் போய் அதை சாப்பிடுது, அதை எச்சம் போடுது, காடுகள் வருகிறது, நிறைய மரங்கள் உருவாக்கப்படுது. இது ஒரு பிரமாணம். புரியுதா உங்களுக்கு? நீங்க ஜெபம் பண்ணி எல்லாம் மரம் வராது, நடனம் அதுக்கு. ஆனா நம்மளுக்கு என்ன பண்ற? ஆண்டவரே ஆக்சிஜன் தாங்க, ஆண்டவரே எங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. அவர் என்ன பண்ண? மேல ஊதிய செய்வாரு ஆக்சிஜனுக்கு. இதுல வேற என்னது? மனிதர்கள் நாம் செய்த பாவத்திற்காக தண்டனையாக கடவுள் ஆக்சிஜனை தரவில்லை. கடவுள் என்ன? ஐயோ இவங்கள என்ன சொல்றதுக்கு? நான் எங்கடா ஆக்சிஜன் தராம இருந்தேன்? யோசிச்சு பாருங்க. தன்னுடைய உறவு சாக கிடக்கிற ஆக்சிஜன் இல்லாம அவங்க வந்து அந்த அந்த சகோதரனோ சகோதரியோ அம்மாவோ அப்பாவோ பிள்ளைகளோ அந்த சாக கிடக்கிற அந்த உறவுக்கு எப்படியாவது நான் ஆக்சிஜன் கொடுத்துட மாட்டேன். அவங்க முயற்சி செய்து எவ்வளவு வீடியோக்கு நம்ம பார்க்குறோம், அவங்க ஆக்சிஜன் கொடுக்குறாங்க. ஐயா, பொல்லாதவர்களாகிய மனிதர்களே இப்படி தனக்குள்ளா இருக்கிற ஆக்சிஜன் கொடுக்கும்போது கடவுள் நமக்கு செய்யாம இருப்பாராப்பா? அவர் எப்படி நமக்கு ஆக்சிஜனை வந்து தடுத்து நிறுத்துவாரு? நான் சொல்ற வசனத்தை கேட்கல, அதனால ஆக்சிஜனை கொஞ்ச நாள் கட் பண்ணிடுவோம். அது கொஞ்சம் ஈவு இறக்க வேண்டாமா? கடவுளை இப்படியா காமிக்கிறது? ஆக்சிஜன் குறைவுக்கு காரணம் நாம தான், நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய இப்ப நாகரிக வளர்ச்சியினால நம்ம மரங்கள் எல்லாம் சிதைச்சிட்டோம். இப்ப அதனுடைய விளைவு ஆக்சிஜன் இல்லை. அது மட்டும் இல்ல, பல காரணங்கள் இருக்குது. ஸோ நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, மரத்தை நடணும், மரத்தெல்லாம் வெட்டுனா அதனுடைய விளைவு என்னது? காற்று கிடைக்காது, தூய்மையான காற்று கிடைக்காது. ஸோ தூய்மையான காற்று கிடைக்காதது கடவுள் கொடுத்த தண்டனை அல்ல, மரங்களை நாம் வெட்டுவதனால் உண்டான விளைவு. புரியுதா உங்களுக்கு? இதேதான் ஆண்டவர் வந்து பழைய ஏற்பாடு ஃபுல்லா சொல்றாரு. பழைய ஏற்பாடுல உள்ள சில வசனங்களை படிச்சு வச்சுட்டு எடுத்து வச்சுட்டு, பாத்தியா கொள்ளை நோயை கர்த்தர் அனுப்பிட்டாரு, வசனம் சொல்லுது பாத்தியா, நான் அனுப்புவேன் கொள்ளை நோயை அனுப்புவேன்னு சொல்லியிருக்கு பாத்தியா. கர்த்தர் கொள்ளை நோயை அனுப்பினார், கர்த்தர் கொள்ளை நோயை அனுப்புனான்னு சொல்லக்கூடிய போன 2020 சொன்ன நிறைய ஊழியக்காரங்க 2021 சொன்னாங்க சீனா தேசத்துல மனிதர்கள் உருவாக்கினாங்க. ஒரு வருஷம் ஃபுல்லா கர்த்தர் அனுப்புனாரு, மனம் திரும்பு அப்படின்னு பிரசங்கம் பண்ணிட்டு, அதே ஆளுதான் என்ன சொல்லுது? சீனா தேசத்துல மனிதர்கள் உண்டு பண்ணாரு. எதை நம்ம சொல்ல வரோம்? மக்களுக்கு எதை நம்ம சொல்ல வருகிறோம்? மனிதர்கள் நம் தேசத்தில், நம்முடைய உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா தண்டனைகள், எல்லா நெகட்டிவான காரியங்களுக்கும், எதிர்மறையான காரியங்களுக்கும் முழுக்க காரணம் மனிதன். எப்படி இந்த இதெல்லாம் வந்துச்சு? மனிதனுடைய சிந்தை மாற்றப்பட்டது. அதனாலதான் நான் திரும்ப சொல்றேன், மனிதனுடைய ஆதாம் இந்த பூமியை படைக்கும் பொழுது கர்த்தர் வந்து நல்லதென்று கண்டார். அவர் படைக்கும் பொழுது அவருக்கு தெரியாதா இந்த வருஷத்துல இப்படி ஒரு பிரச்சனை வரும், சுனாமி வரும் தெரியாதா? நிலநடுக்கம் வரும் தெரியாதா? நிலநடுக்கம் வரக்கூடிய அந்த பூமியை பார்த்து அவர் நல்லதுன்னு சொல்லுவாரு? புரியுது உங்களுக்கு? அவர் படைக்கும் பொழுது அவருக்கு தெரியுமா தெரியாதா? இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு நிலநடுக்கம் வரும், அதனால பல லட்சம் ஜனங்கள் மரித்து போவாங்க, சுனாமி வரும், பல லட்சம் ஜனங்கள் மரித்து போவாங்க, அப்படி அவருக்கு தெரிஞ்சிருது. அப்படி இருந்திருந்தா அவர் எப்படி அந்த பூமியை நல்லது என்று சொல்லுவார்? அவர் நல்லது என்று சொன்னார். நல்லதா இருக்கக்கூடிய அந்த பூமி எப்படி இந்த தவறான காரியங்களை கொண்டு வந்தது? கடவுள் படைக்கும் போது எல்லாம் நல்லதான் இருந்தது, மனிதன் அதை சீர்குலைத்தான்.
புரியுதா உங்களுக்கு? மனிதன் இயற்கையெல்லாம் அதை நாசம் பண்ணிட்டான். ஏன் மனிதன் சீர்குலைத்தான்? மனிதன் இந்த பூமியை ஆளுகை செய்ய வேண்டுமானால் அவனுக்கு எங்க இருந்து சத்தம் வரணும்? உள்ள இருந்து சத்தம் வரணும். பிதாவாகிய தெய்வம் பேசக்கூடிய அந்த சத்தத்தை கேட்டு அந்த ஜீவனை அவன் பெற்று கொண்டு அந்த ஜீவனை என்ன பண்ணணும்? வெளியில அனுப்பணும். நான் லாஸ்ட்ல வேணா கேளண்ணா, மெசேஜ் முடிச்சுட்டு. ஸோ இப்போ என்னன்னா இப்போ என்னன்னா மனிதர்கள் தங்களுடைய தவறுகள் நிமித்தம் தான் இப்படிப்பட்ட விளைவுகளுக்கு நேராக அவங்க போறாங்க. இதைதான் கதை சொல்ல, என்னுடைய சத்தத்தை கேட்டு நீங்கள் கீழ்ப்படிங்க, என் சத்தத்துக்கு நீங்க செவி கொடுங்க. என் சத்தத்துக்கு உபாகம் 28:1 இருக்குது, அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடு. அந்த சத்தத்தை நீ கேட்கும்போது நீ ஆசீர்வதிக்கப்படுவ. உன்னுடைய ஆசீர்வாதமே எதுலதான் இருக்குதுன்னா அவருடைய சத்தத்துக்குள்ளாதான் இருக்குது. திரும்ப 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 அவர் அதை தான் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். உபாகமம் 30:10 மோசே கடைசியில் அவன் சொல்றான், உன் தேவனாய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளும் போது உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடும் திரும்பும் போது, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த நியாயப்பிரமாண கட்டளைகளை கீழ்ப்படியணுமா? ஆமா, நியாயப்பிரமாண கட்டளை கீழ்ப்படியணும். நியாயப்பிரமாணம் நல்லதுதான், நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதுதான், நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான், உண்மைதான். ஆனா அந்த நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதுன்னு சொல்லியிருக்கிறது. அது ஆவிக்குரியது. ஏன் ஆவிக்குரியது? ஆவியா இருக்கக்கூடிய தெய்வம் கொடுத்தது. ஆவியா இருக்கக்கூடிய தெய்வம் கொடுத்த இந்த ஆவிக்குரிய நியாயப்பிரமாணத்தை ஒருத்தன் கேட்கணும்னா, கீழ்ப்படியணும்னா அவன் ஆவிக்குரியவனா இருக்கணும். அப்படித்தானே? மாம்சத்துக்குரியவன் எப்படி ஆவிக்குரிய காரியத்தை கீழ்ப்படிய முடியும்? அப்போ இவன் மாம்சத்துக்குரியவனா இருக்கிறான். இந்த மாம்சத்துக்குரியவனாய் இருக்கக்கூடிய இந்த மனிதன் ஆவிக்குரியவனாய் மாற வேண்டுமானால் என்ன பண்ணணும்? தேவனுடைய சத்தத்தை கேட்கணும். அதைத்தான் இந்த வசனத்துல ஆரம்பத்தில் சொல்லுது, உன் தேவனாய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற கற்பனைகளை கீழ்ப்படி. சோ நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் இருக்கிற கற்பனைகளை நீ கீழ்ப்படிய வேண்டுமானால், அதை உன் வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீ எதுக்கு முதலாவது சத்தம் செவி கொடுக்கணும்? உள்ள இருந்து வரக்கூடிய அவருடைய சத்தத்துக்கு நீ செவி கொடுக்கணும். புரியுதா நான் சொல்றது? சத்தம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட், உள்ள இருந்து வரக்கூடிய சத்தத்துக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட். நம்ம என்ன பண்ணிட்டோம்? சத்தத்தை விட்டுட்டு நியாயப்பிரமாணத்தை பிடிச்சு தொங்கிட்டு இருக்கிறோம். அதனாலதான் இவ்வளவு மரணம். நன்மை தீமைங்கிற அறிவு நமக்கு மரணத்தை தான் கொண்டு வரும். நியாயப்பிரமாணம் முழுவதும் மனிதனுக்கு எதை கொடுக்கிறது என்றால், எது நன்மை எது தீமைங்கிற அறிவை தான் அவனுக்கு கொடுக்கிறது. ஏன்னா இது மனுஷனே கேட்டு வாங்கினது கடவுள்கிட்ட. அடுத்து யோசுவாவும் என்ன சொல்ற? யோசுவாவுடைய புஸ்தகத்தை படிச்சாலும் உங்களுக்கு தெரியும், நீங்கள் அவருடைய சத்தத்துக்கு நீங்க செவி கொடுங்க. அப்படி கேட்ட உடனே யோசுவா 24:24 ஜனங்கள் சொல்றாங்க, ஜனங்கள் யோசுவாவை நோக்கி நம்முடைய தேவனாய கர்த்தரையே சேவித்து அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிவோம் என்றார்கள். ஆனால் கீழ்ப்படிஞ்ச மாதிரி இல்லை. யோசுவாக்கு அடுத்தது நியாயாதிபதிகள் மூலமா கர்த்தர் பேசுறார். நியாயாதிபதிகள்ல கடைசி நியாயாதிபதி தான் சாமுவேல். சாமுவேல் தீர்க்கதரிசியாகவும் இருக்கிறான், அதே நேரத்துல நியாயாதிபதியா இருக்கிறான். நியாயாதிபதிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா? அந்த நியாயாதிபதிகள்ல கடைசி நியாயாதிபதி யாரு? சாமுவேல். சாமுவேல் பிறப்ப நீங்க பாத்தீங்கன்னா, பிறந்து கொஞ்சம் வருஷங்கள் கழிச்சு அவங்க அம்மா வந்து சாமுவேலை சர்ச்சில் கொண்டு வைக்கிறாங்க, ஒப்பு கொடுக்குறாங்க. அந்த டைம்ல அந்த வசனம் இருக்குது, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான், அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்ததுன்னு இருக்கு. கர்த்தருடைய வசனம்னா என்னது சொல்லுங்க? கர்த்தருடைய வசனம்னா என்னது? கர்த்தர் பேசுறது. இதுலயே உனக்கு கர்த்தர் நீ பேசுறது, கர்த்தர் பேசுற, அவர் பேசுற வார்த்தை, அவர் பேசுறது, நேரடியா பேசுறது அபூர்வமா இருந்தது. ஆனா கர்த்தருடைய வசனம் அபூர்வமா இருந்ததுன்னு சொல்லும்போது நம்ம என்ன நினைக்கிறோம்? அங்க வசனமே இல்லை. அங்க நியாயப்பிரமாணம் இருந்ததா? நியாயப்பிரமாணம் இருந்தது. ஆசாரியன் இருந்தான். ஆசாரியன் வேலை என்னது? நியாயப்பிரமாணத்தை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நியாயப்பிரமாணம் எல்லாம் அவர்களுக்கு இருந்தது. ஆனா நியாயப்பிரமாணம் இருந்தாலும் கர்த்தருடைய வசனம் அங்க அபூர்வமா இருந்தது. அபூர்வமா இருக்கு. யாருக்கு கேட்கணும்? இப்ப யாரு கேக்குது? சாமுவேலுக்கு கேக்குது. அபூர்வம் சொல்ல காரணம், நியாயாதிபதிகள் சிலருக்கு தான் அந்த வசனம், கர்த்தருடைய வசனம் டைரக்டா கேக்குது. அப்புறம் கீழ்ப்படியாம போறாங்க, யாரா வந்து சிறைப்படுத்துறாங்க, இப்படின்னு நடந்துட்டு இருக்குது. கீழ்ப்படுகிறாங்க, ஆசீர்வாதமா இருக்குது. கீழ்ப்படியாம போறாங்க, சிறைப்படுத்தப்படுறாங்க. மாறி மாறி நடக்குது. உள்ளே வெளியே விளையாட்டு தான் நடக்குது நியாயாதிபதிகள் காலத்துல.
அடுத்து சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து ஜனங்களோட பேசுறான். சாமுவேல் வளருகிறான். சாமுவேலுடைய வார்த்தையை கர்த்தர் சாமுவேல் டைரக்டா சாமுவேல் மூலமா கர்த்தர் பேசுறாரு. கர்த்தர் என்ன நினைக்கிறாரு, இவனை ஒவ்வொருத்தருடைய பேசணும்னு தான் நான் நினைச்சேன். ஆனா இவனை ஒருத்தருக்கும் என் வார்த்தை வேண்டான்ட்டாங்க. ஏதோ நடுவுல ஒரு ஆள் வந்து பேசினா போதுங்கிறாங்க. சரி, அப்படியாச்சும் இவங்கள்ட்ட பேசுவோம். ஆனாலும் தெளிவா நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், அவருடைய விருப்பம் அதல்ல. நேரடியாய் மனிதனோடு பேசுவதுதான் அவருடைய விருப்பம். அதுதான் தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம். ஆனால் மனிதர்கள் அந்த இடத்துக்கு வராதனால, மனிதர்கள் நன்மை தீமை அறிகிற அறிவில் செயல்பட்டதுனால, மனிதர்கள் ஐம்புலன்கள் சொல்லக்கூடிய செய்தியை கேட்டு அவர்கள் செயல்பட்டதுனால, அவர் சில மனிதர்களை தேர்ந்தெடுத்து அவர் பேச வேண்டிய நிலைமை அவருக்கு ஏற்படுகிறது. அப்படிதான் சாமுவேல் பேசுகிறார். கடைசி நியாயாதிபதியாக சாமுவேல் தீர்க்கதரிசியாய் பேசுகிறார். ஆனாலும் இந்த ஜனங்கள் விட்டாங்களா? ஜனங்கள் பாக்குறாங்க, சுற்றிலும் பார்க்கும்போது ஒவ்வொரு தேசமா இருக்குது, ஒவ்வொரு தேசத்திலும் ராஜாக்கள் இருக்கிறாங்க. இவங்க பார்த்தா நமக்கு ராஜா கிடையாது, நம்மளை இப்ப யாரு ஆளுகை செய்யறா? சாமுவேல் தீர்க்கதரிசி தான் ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு அந்த ஜனங்களை ஆளுகை செய்யறார், அந்த ஜனங்களை நடத்துறாங்க. அவங்களுக்கு சில தேவனுடைய வார்த்தைகளை கற்பனைகளை அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா இந்த ஜனங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கு சாமுவேல் உங்க கடைசி காலம் வந்தாடுச்சு, இனி எங்களுக்கு உங்களுக்கு பிற்பாடு உங்க பிள்ளைகள் வந்து சரியா தேவனுடைய சத்தத்தை கேட்டு சொல்ல மாட்டாங்க. அதனால எங்களுக்கு ராஜா வேண்டும் என்று இஸ்ரேல் ஜனங்கள் கேட்கிறாங்க. புரியுதா குழப்பம் எங்கன்னு? கடவுள் ராஜாவை ஏற்படுத்தல. கடவுள் தாவீது ராஜாவையோ சவுல் ராஜாவோ இவங்களுக்கு கொடுக்கணும் என்பது கடவுளுடைய விருப்பம் அல்ல. மனிதர்கள் கேட்கிறாங்க, இஸ்ரேல் ஜனங்கள் கேட்கிறாங்க, எங்களுக்கு ராஜா வேணும் அப்படின்னு. 1 சாமுவேல் 8:6 எங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று அவர்கள் சொன்ன வார்த்தையை கேட்டு சாமுவேலுக்கு ரொம்ப துக்கம் உண்டாயிட்டு அவன் போய் அழுதுட்டு இருக்கும்போது கடவுள் வந்து என்னமா சொல்றாரு, ஜனங்கள் ஒன்ன தள்ளலப்பா, அவங்க என்ன தள்ளினாங்க அப்படின்னு அவர் வருத்தமா பேசுறாரு. அப்போ சாமுவேல் போய் அந்த ஜனங்களை பார்த்து சொல்றாங்க, எப்பா ராஜா கண்டிப்பா ராஜா தான் வேணுமா? ஆமா, கண்டிப்பா ராஜா தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு இஸ்ரேல் ஜனங்கள் சொல்லும் பொழுது சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து அந்த இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து என்னமா சொல்றாரு, ராஜாவை நான் ஏற்படுத்துறேன், ஆனா அந்த ராஜா வந்து உங்களை எப்படியெல்லாம் அடிமைப்படுத்துவான்னு தெரியுமா அப்படியே அவன் சொல்றான். உங்களுக்கு ராஜாவை நீங்க கேட்குறீங்க, நல்லது, ஓகே. ஆனா ராஜா வந்தா அந்த ராஜா வர நாட்களில உங்களை எப்படிலாம் அடிமைப்படுத்துவான், எப்படிலாம் உங்களை சிறைப்படுத்துவான், உங்களை சுயமா செயல்பட விட மாட்டான், அவன் தன்னுடைய ஆளுகை கீழே வச்சிருப்பான், அவன் உங்களை கடினமா நடத்துவான் என்பதெல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அத கர்த்தர் வந்து சாமுவேல்கிட்ட சொல்றாரு, இதெல்லாம் அவங்கள்ட்ட போய் சொல்லணும். சாமுவேல் இஸ்ரவேல் அனைவரை நோக்கி, இதோ நீங்கள் எனக்கு சொன்னபடியெல்லாம் உங்கள் சொல் கேட்டு உங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தினேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க 1 சாமுவேல் 12 அந்த காரியங்கள் எல்லாம் ஃபுல்லா இருக்கும். ராஜாவை அவங்களுக்கு கொடுக்குறாரு. ராஜா வந்தா எப்படிலாம் செயல்படுவான் என்பது அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு. நீங்க 1 சாமுவேல் 7, 8, 9, 10, 11, 12 இந்த அதிகாரத்தெல்லாம் வாசிங்கன்னா உங்களுக்கு நிறைய தெரியும். வர நாட்கள ராஜா வந்தா உங்களை எப்படியெல்லாம் ஆளுகை செய்வான், உங்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணுவான். புரியும் உங்களுக்கு? இஸ்ரவேல் ஜனங்கள் ராஜா வேண்டும் என்று கேட்கும் பொழுதே கர்த்தருக்கு தெரியும் எரேமியா காலத்துல என்ன நடக்க போகுது, மனாசே காலத்துல என்ன நடக்க போகுது, சிதேக்கியா ராஜா காலத்துல என்ன நடக்க போகுது, நேபுகாத்நேச்சாரை வந்து எப்படி எல்லாம் இவங்க அடிமைப்படுத்த போற எல்லாமே அவருக்கு தெரியும். சோ இவங்க கதை சொல்றாரு, எப்ப ராஜா வந்தா வர நாட்கள் இப்ப எல்லாம் பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னா இவங்க எல்லாம் வேண்டாம், எங்களுக்கு உங்க சத்தம் வேண்டாம், ராஜா எங்களை நடத்தினா போதுங்கிறாங்க. இப்ப நாட்கள் செல்லுகிறது. ஒவ்வொரு சவுல் ராஜா வர்றாரு, அடுத்து தாவீது வருகிறார், அடுத்தது சாலமன் வருகிறார். சாலமனுக்கு பிற்பாடு அந்த இஸ்ரவேல் கோத்திரம் வந்து 12 கோத்திரம். அந்த 12 கோத்திரத்துல 10 கோத்திரம் வடராஜ்யமாகவும் 2 கோத்திரம் தென் ராஜ்யமாகவும் பிரிக்கப்படுகிறது. புரியுதா? இப்ப 2 ராஜ்யம், வடராஜ்யம் தென் ராஜ்யம் பிரிக்கப்படுகிறது. நீங்க 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் 1 நாளாக 2 நாளாக இந்த புத்தகத்தை எல்லாம் படிச்சா உங்களுக்கு நிறைய தெரியும். நிறைய ராஜாக்களுடைய ஸ்டோரி எல்லாம் நிறைய இருக்கும். இந்த பிரிக்கப்பட்ட காலத்திலே இந்த ஜனங்கள் அடிமைப்படுத்தப்படுறாங்க. புற தேசத்து ராஜாக்கள் வந்து இவங்களை அடிமைப்படுத்துறாங்க, இவங்க கஷ்டப்படுறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க. இவங்க கஷ்டப்படும் போதெல்லாம் இவங்க என்ன நினைக்கிறாங்க தெரியுமா, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாம போனதுனாலதான் கர்த்தர் நம்மளை அடிக்கிறாரு பிரதர், ராஜா கையில ஒப்பு கொடுத்துட்டாரு பிரதர். அவர் எங்க ஒப்பு கொடுத்தாரு? நீ தான் கேட்டு வாங்கின, அப்படித்தானே? கர்த்தரா ஒப்பு கொடுத்தாரு.
சொல்லுங்க. கத்தரா ஒப்பு கொடுத்தது? கத்தரை ஒப்பு கொடுக்கல, இவங்க கேட்டு வாங்குறாங்க. எங்களுக்கு ராஜா வேணும். அவர் தான் நேரமே சொன்னாரு, ராஜா வந்தா உங்களுக்கு இப்படி எல்லாம் பிரச்சனை வரணும். இவங்க கேட்கல. உங்களுக்கு விரோதமாய் கூடினவர்கள் நான் அனுப்பினவர்கள் அல்ல அப்படின்னு ஒரு இடத்துல கத்தர் பேசுறாரு. இவங்க நினைக்கிறாங்க கத்தர் தான் எங்களை அடிமைப்படுத்தி எங்களை சிறுமைப்படுத்துறதுக்கு இந்த ராஜாக்கள் எல்லாம் அனுப்புறாருன்னு இவங்க நினைச்சுக்கிட்டாங்க. இல்லப்பா, என் சத்தத்தை கேட்காம போன இப்படி எல்லாம் பிரச்சனை வருந்தா நேரமே ஒன்ற சொன்ன, நீ தான் கேட்கல. சோ இந்த காலகட்டத்துல இஸ்ரேல் ஜனங்கள் அடிமைப்படுத்தப்பட்ட காலகட்டத்துல, சிறைப்படுத்தப்பட்ட காலகட்டத்துல, இஸ்ரேல் ஜனங்கள் தவறு செய்த காலகட்டத்துல, இந்த காலகட்டத்துல எல்லாம் இந்த ஜனங்களோடு தெய்வம் தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசுகிறார். தெரியும், ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், அடுத்தது ஒரு 12 சிறிய தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. இந்த தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசுகிறார். எரேமியா 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல இருக்குது, உங்கள் பிதாக்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாள் முதல் இந்நாள் மட்டும் நான் தீர்க்கதரிசிகளாகிய என் ஊழியக்காரையெல்லாம் தினம் தினம் உங்களை அன்றைக்கு அனுப்பினேன். பாருங்க அந்த வசனத்தை, தினம் தினம் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தீர்க்கதரிசி அனுப்பினேன். எப்படி தீர்க்கதரிசி? என்னுடைய சத்தத்தை கேட்டு என்னுடைய வார்த்தை உங்கள்கிட்ட பேசுறான். அந்த வார்த்தை தான் உனக்கு ஜீவனை தெரியும். ஆனா நீங்கள் ஆனாலும் அவர்கள் என் சொல்லை கேளாமலும் தங்கள் செவியை சாயாமலும் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி பொல்லாப்பை செய்தார்கள். என்னுடைய சத்தத்தை அவங்க யாருமே கேட்கல. அவர்கள் சுய நீதியின்படி செயல்பட்டதால் அந்த இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட இப்போ என்ன இருந்துச்சு? அவங்க எல்லாம் பைபிள் இருக்கு பாருங்க, வேதம் இருக்குது. சோ அவங்களுக்கு டைரக்டா கடவுள் பேசக்கூடிய சத்தம் வேண்டான்ட்டாங்க. எங்களுக்கு பைபிள் சொல்றதுபடி போதும், வேதம் எங்களுக்கு சொல்லி தரதுக்கு ஆசாரியர்கள் இருக்கிறாங்க, அவங்க பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, சுவிசேஷர்கள் இருக்கிறாங்க, இப்படி நிறைய ஆசாரியர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், அது வேத பாரர்கள் எல்லாம் இடனடியா வர்றாங்க. இவங்க எல்லாம் அந்தந்த காலகட்டத்துல வர்றாங்க. அவங்கதான் ஜனங்களை வழிநடத்த ஆரம்பிக்கிறாங்க. சோ இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் என்ன இருக்குது? மத ரீதியான எல்லா சடங்காச்சாரங்கள் இருக்குது. ஆனா அவங்களுக்குள்ள என்ன இல்லை? சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, இளைப்பாறுதல் இல்லை, மகிழ்ச்சி இல்லை, ஒரு விடுதலை இல்லாத அடிமைத்தன வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இஸ்ரேல் ஜனங்கள். அப்படித்தானே? ஆனா அவங்க கையில வேதம் இருந்தது, அவங்ககிட்ட தேவாலயம் இருந்தது, ஆராதனை இருந்தது, ஜபம் இருந்தது, வசனம் இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனால் அவருடைய ஆத்மாவில் சமாதானம், சந்தோஷம், இளைப்பாறுதல் எதுவுமே இல்லை. மத பக்திக்கும் பரவசத்துக்கும் அங்க குறைவே கிடையாது. பக்தினா வைராக்கியம் பாராட்டுவாங்க. இப்ப நம்ம கிறிஸ்தவங்க மாதிரிதான் அவங்களும் அவ்வளவு வைராக்கியம் பாராட்டுவார்கள் பக்தினா. ஆனா பக்திக்கும் பரவசத்துக்கும் குறைவே கிடையாது. ஆனா என்ன இல்லை? இளைப்பாறுதல் இல்லை. மக்களே, இளைப்பாறுதல் ஏன் இல்லை? இளைப்பாறுதல் எங்கிருந்து கிடைக்கும்? இளைப்பாறுதல் வரணும்னா இளைப்பாறுதல் தரக்கூடிய அந்த தெய்வத்தினுடைய சத்தம் தான் அவங்க கேட்கணும். அந்த சத்தம் தான் அவங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கும். சந்தோஷம் எங்க இருந்து வரும்? சந்தோஷம், பேரின்பம், மகிழ்ச்சி, இவைகள் எல்லாம் உள்ள இருந்து வரக்கூடிய சத்தத்தில் இருந்தாலும் வரும். அந்த சத்தம் தான் கட் ஆயிடுச்சே, பின் எப்படி சந்தோஷம் வரும்? இந்த கண் மூலமாய், காது மூலமாய், ஐம்புலங்கள் மூலமாய் வரக்கூடிய சந்தோஷம் நிரந்தரமாய் அவங்களுக்கு இல்லை, குறிப்பிட்ட நேரத்துல. இப்ப நம்ம கிறிஸ்தவர்கள் மாதிரி சர்ச்சுக்கு போனா வொர்ஷிப் பண்ணும்போது ஹல்லேலூயா, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே, ஹல்லேலூயா, என்னுள்ளம் தேவன் பால் பொங்குங்க 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 பொங்குங்க. சோ இந்த பாட்டெல்லாம் கேட்டு பீட் எல்லாம் போடும்போது நல்ல பிரதர் பொங்கலை பிரதர், ஐயோ பொங்கலேன்னு நம்மள ஏதாவது தப்பா நினைச்சிருவாங்க, பொங்குது 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 பிரதர் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சந்தோஷம் நிரந்தரமா இருக்குதா? சிஸ்டர், உங்க செய்தி கேட்கும் அப்படியே சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமா இருக்குது பிரதர், உங்க மெசேஜ் அப்படி பயங்கர மிராக்கிளா இருந்துச்சு. ஆமா இருந்துச்சு. எவ்வளவு நாளைக்கு? அந்த நேரத்துக்கு மட்டும்தான். ஏன் உங்களுக்கு அந்த சந்தோஷம், சமாதானம் நிரந்தரமாய் அவர்களுக்கு இல்லை? ஏன் இல்லைன்னா நிரந்தரமாய் தரக்கூடியவர் அவங்களுக்குள்ள இல்லை. அந்த சத்தம் அவங்களுக்கு கேட்கல, அந்த சத்தத்தை விட்டாங்க. இவர்கள் தெய்வத்தினுடைய சத்தத்தை கேட்பது போல ஐம்புலங்கள் வழியாக சத்தத்தை கேட்கிறாங்க. அதனாலதான் நீங்க பழைய ஏற்பாட்டுல பாருங்க, மனிதர்கள் இந்த ஐம்புலங்கள் வழியாக, மாம்சத்தின் வழியாக வரக்கூடிய சத்தத்தை கேட்டதுனாலதான் கடவுள் அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவதற்காக அவங்க கண்கள் காண அற்புத அடையாளங்களை செய்தார். புரியுதவங்களுக்கு? பழைய ஏற்பாட்டுல நிறைய வெளிப்பிரகாரமான அடையாளங்களை அவங்களுக்கு காமிச்சார். நம்ம எல்லாம் இப்ப எனக்கு அந்த அடையாளம் ஏன் இப்ப நடக்கல? இப்ப நடக்காது. அப்ப நடக்க காரணம் என்ன? அந்த ஜனங்கள் சிலுவைக்கு முன்பதாக ஜனங்கள் மாம்சத்துக்குரியவர்களா இருந்ததுனால அவங்க எப்படியாவது தன்னண்டை கொண்டு வருவதற்காக அவர் வெளிப்பிரகாரமான சில அடையாளங்கள் மூலமாக அவரோடு பேசினார்.
ஆனா அந்த அடையாளங்களை பார்த்த பிற்பாடும் செங்கல் 2 பிரியுது, வானத்திலிருந்து மண்ணா வருகிறது, தேவதூதன் வந்து ஜனங்களை கொல்லுறாங்க, பூமி 2 பழக்குது, இப்படி எல்லாம் இப்ப நடக்குதா? இல்ல, அப்ப நடந்துச்சு. இதெல்லாம் பார்த்த பிற்பாடு அவர்களால தெய்வத்தினுடைய சத்தத்துக்கு தங்களை ஒப்பு கொடுக்க முடியல. அந்த அளவுக்கு அவர்களுடைய இருதயம் கடினப்பட்டு இருந்தது. வெளியிலிருந்து வரக்கூடிய சத்தத்தை மனிதன் கேட்டு பழகினதுனால ஆவியாயிருந்த தெய்வத்தினுடைய சத்தத்தை அவனால கேட்க முடியல. கடவுள் எவ்வளவு நல்லவர் பாருங்க. இதான் சூப்பர் டாபிக். வெளியிலிருந்து வரக்கூடிய சத்தத்தை இவங்க கேட்கறதுனால உள்ள இருந்து வரக்கூடிய சத்தத்தை அவங்களால கேட்க முடியல. இவன் தெய்வம் என்ன பண்ணாரு தெரியுமா? இந்த ஜனங்களை நேசித்ததுனால அவர் வெளியிலிருந்து உள்ளிருந்து பேசாம வெளியிலிருந்து பேசுவதற்காக அவர் மாம்சமாய் இந்த பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா. புரிதலா சொல்றது? இவ்வளவு நாள் ஆவியாயிருந்த தெய்வம், யாருடைய கண்களுக்கு புலப்படாத அந்த தெய்வம், ஆவியான விதத்தில் ஆவிக்குரிய விஷயத்துல பேசிக்கொண்டிருந்த அந்த வார்த்தையாகிய தெய்வம் இப்பொழுது வார்த்தை மாம்சமானது. இப்ப மாம்சமா வந்து நிக்குது. மாம்சமாய் வந்து மாம்சத்துல பேசிக் கொண்டிருக்கிறது அந்த வார்த்தை. இவ்வளவு நாளும் நீ உள்ள இருந்து ஆவிக்குரிய ரீதியா வரக்கூடிய சத்தத்தை நீ கேட்க முடியல. ஓகே, மாம்ச பிரகாரமாய் ஒரு கண்ணு காணக்கூடியது, காது கேட்கக்கூடியது, இதை வச்சுதான் நீ கேட்டுட்டு இருந்த இல்லையா? ஓகே, நானும் உன் அளவுக்கு இறங்கி வருகிறேன். இதுதான் வசனம் சொல்லுது. அவர் பிதாவின் ரூபமாய் இருந்தாலும் அடிமையின் ரூபம் எடுத்து அவர் தன்னைத்தான் தாழ்த்தினார். கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணி பாருங்க. சர்வ லோகத்தையும் படைத்த அந்த உன்னதமான மகா உன்னதமான அந்த தெய்வம் மனிதனுடைய அந்த காரியம், மனிதனுடைய சூழ்நிலைக்காக, மனிதனை ரட்சிப்புக்குள்ள நடத்துவதற்காக அவரே என்ன பண்றாருன்னா மாம்சமாய் பூமிக்கு வருகிறார். எவ்வளவு பெரிய மேட்டர் பாருங்க. Thank you, Jesus. ஆவியா இருக்கக்கூடிய அந்த தெய்வம் இப்ப மாம்சத்துல வந்து நிக்கிறாரு. ஏன்னா நீ இவ்வளவு நாள் மாம்சத்தின் வழியாக தான் சத்தத்தை கேட்டு இருக்கிற இல்லையா? அதனால நானே மாம்சமா வந்துடுறேன்னு மாம்சத்துல வந்து பேசிட்டு இருக்கிறாரு. இதை விட அவர் எப்படி தாழ்த்த முடியும் தன்னை? இதை விட மனுஷனுக்காக அவர் எதை தான் செய்யறது? மாம்சத்துல வந்து அவர் தன்னை மக்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறார். இப்ப இந்த ஜனங்கள் மாம்சத்துல ஆவியாய் இருந்த நிலையில கேட்க முடியல. இப்போ ஆவியாய் இருந்த அந்த வார்த்தை, ஆவியா இருந்த அந்த சத்தம் இப்பொழுது மாம்சமாக வந்து நிக்குது, ஃப்ரெண்ட்ல வந்து நிக்குது. அந்த சத்தத்தில் இருந்து அவன் அந்த வார்த்தை பேசிக் கொண்டிருக்கிறது. அந்த மாம்சம் வார்த்தையாகி பேசிக் கொண்டிருக்கிறது, மக்கள் மத்தியில் நேரடியா பேசிக் கொண்டிருக்கிறது. ஆனா அவருடைய சத்தத்தை யாருமே கேட்கல. அந்த சத்தத்தை யாருமே கேட்க முடியல. இயேசு கிறிஸ்து இப்போ வந்து பேசிட்டு இருக்கிறாரு மனிதர்கள்ட்ட. ஆனா யாருமே அவருடைய சத்தத்தை கேட்காம இருக்கிறாங்க. சவுண்ட் மைக் ஆஃப் பண்ணுங்க. இப்போ பிதாவின் சத்தத்தை வந்து யாருமே கேட்க முடியாத நிலையில இப்ப மாம்சமாக வந்த இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இருந்து கொண்டு அது பிதாவின் சத்தத்தை எப்படி கேட்டு வாழ்கிறது என்பதை அடையாளமா மக்களுக்கு காமிக்கிறார். புரியுதா உங்களுக்கு? இயேசு கிறிஸ்து இப்ப மாம்சமா இருக்கிறாரு. அவர் முழுக்க மனுஷகுமாரனா இருக்கிறாரு. அவர் மாம்சத்தில் இருந்து கொண்டு அந்த பிதாவின் சத்தத்தை எப்படி கேட்டு வாழ முடியும் என்பதை ஜனங்களுக்கு காமிச்சு கொடுக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலங்களில பிதா பேசினார். அது கொஞ்சம் கொஞ்சமா ஜனங்களுக்கு தெரிந்தது. எபிரேயர் 1ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டுல வந்து சத்தத்தை எல்லாம் கேட்டாங்க, ஆனா முழுமையா அவர்கள் அறிய முடியல. ஏன்னா நன்மை தீமைங்கிற அறிவு அவங்களுக்கு இருந்தது. இப்போ இயேசு கிறிஸ்து வந்து முழுமையாய் பிதாவின் சத்தத்தை வெளிப்படுத்துறார். புரியுது உங்களுக்கு நான் சொல்றது? முழுமையாய் இந்த பிதாவின் சத்தத்தை வெளிப்படுத்துகிறார். இன்னும் சொல்லப்போனா பிதாவின் சத்தமாகவே அவர் வெளிப்படுகிறார். பூர்வ காலங்களில் பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் வெளிப்பட்ட தேவன், பிதாவாகிய தெய்வம் இப்பொழுது கடைசி காலத்தில் இயேசு கிறிஸ்து மூலமாய் முழுமையாக வெளிப்படுகிறார். இப்போ இயேசு கிறிஸ்து மூலமாய் எப்படி பிதா பேசுவாரோ
ஆதாம்கிட்ட எப்படி பிதா பேசிக் கொண்டிருந்தாரோ, ஆவியான நிலையில எப்படி ஆதாம்கிட்ட பேசிக் கொண்டிருந்தாரோ, அதே பிதாவாகிய தெய்வம் இப்பொழுது இயேசு கிறிஸ்து மூலமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். சூப்பர்ல. ஆதாமுக்குள்ளாக ஆவியில் இருந்து பேசிட்டு இருக்கிறாரு. இப்ப மனிதன் மாம்சத்துக்குரியவனா இருந்ததுனால, மாம்சத்துக்குரியவன் என்ன சொன்ன, ஐம்புலன்கள் வழியாக அவனுக்கு பேசுறான். ஐம்புலன்கள் தான் அவனுக்கு செய்தியை உள்ள கொண்டு போகுது. இப்போ ஆவியா இருந்த நிலையில இருந்த தெய்வம் இப்பொழுது மாம்ச நிலையில இருந்து பேசிக் கொண்டிருக்கிறார் ஜனங்களோடு. அந்த ஜனங்களோடு பேசும் பொழுதெல்லாம் இயேசு கிறிஸ்து அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை, மெய்யாகவே நான் சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதே என்று வேறொன்றையும் தாமாக செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை தான் குமாரனும் செய்வார். நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை. என் பிதா எனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை தான் நான் செய்கிறேன். என் பிதா எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறாரோ அதை தான் நான் செய்கிறேன். நீங்கள் ஒரு காலம் அவருடைய சத்தத்தை கேட்கவில்லை. சொல்றாரு பாருங்க, நீங்கள் ஒரு காலம் அவருடைய சத்தத்தை கேட்கலையா? யாரை பார்த்து சொல்றாரு இயேசு கிறிஸ்து? தன் முன்னால இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க யாருமே ஒரு காலம் அவருடைய சத்தத்தை கேட்கலப்பா. ஏப்பா மோசே கேட்டாரு, எலியா இவங்க எல்லாம் கேட்டாங்கல்ல, ஆமா, ஆனா ஒரு காலம் கேட்கல. இப்போ நான் உங்ககிட்ட பேசுறேன் பாத்தீங்களா, இயேசு கிறிஸ்து பேசுற பாத்தீங்களா, நிரந்தரமாய் அவருடைய தெளிவான சத்தத்தை, தெளிவான வார்த்தையை, பியூர் 100% தூய்மையான வார்த்தையை தான் இயேசு கிறிஸ்து பேசுறார். ஆனா அப்போ சிலுவைக்கு முன்னாடி வாழ்ந்ததான பழைய ஏற்பாட்டு காலத்துல வாழ்ந்த பரிசுத்தவான்கள் என்று சொல்லப்படுகிற தீர்க்கதரிசிகள் யாரும் தேவனுடைய சத்தத்தை அப்படி முழுமையாய் புரிந்து கொண்டு பேசல. அதான் சொல்ல வர. நான் சொல்றது புரியல உங்களுக்கு? அவங்களாம் வார்த்தையை கேட்டது உண்மைதான், ஆனா பிதாவுடைய முழுமையான கேரக்டர் அவங்களால புரிஞ்சுக்க முடியல. பிதாவினுடைய முழுமையான குணாதிசயங்களை அவங்க புரிந்து கொண்டு அவர்கள் பேசவில்லை. ஏன்னா அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. ஆனா இயேசு கிறிஸ்துவுக்கு முழுமையாய் பிதாவானவர் வெளிப்பட்டிருந்தார். அப்போ என் பிதா எனக்கு எல்லாத்தையும் சொல்லி தராரு, நான் பிதாவின் சத்தத்தை கேட்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இஸ்ரேல் ஜனங்க சொல்றாங்க, எங்களுக்கும் பிதா இருக்கிறாரு, அவர் ஆபிரகாம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இயேசுக்கு சொல்றாரு, யோவான் 8ஆம் அதிகாரத்துல இருக்குது, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளா இருந்தா நீங்கள் ஆபிரகாமின் கிரியைகளை செய்வீங்களே அப்படிங்கிற. ஆபிரகாமின் கிரியைன்னா என்னது சொல்ல முடியுமா? ஆபிரகாமின் கிரியை என்னது? நான் இவ்வளவு நேரம் பேசுனது புரிந்திருந்தா கரெக்டா சரி. கரெக்ட். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார், அதுதான் கிரியை. ஆபிரகாமின் கிரியை என்பது தேவனை விசுவாசித்தார். இயேசுக்கு சொல்றாரு இஸ்ரவேல் ஜனங்களை பத்தி, எப்ப நீங்க எல்லாரும் ஆபிரகாம் தான் எங்க அப்பான்னு சொல்றீங்க, ஆனா அவன் கிரியைகளை பார்த்தா ஆபிரகாம் கிரியை மாதிரி இல்லையே. ஆபிரகாம் என்ன பண்ணா? ஆபிரகாம் என்னை விசுவாசித்தான். நீங்க அப்படின்னா என்ன விசுவாசிக்கணுங்களா? என்னை விசுவாசிக்கிறவன் தான் ஆபிரகாமுடைய பிள்ளை. யூதர்கள் எல்லாரும் ஆபிரகாம் பிள்ளை கிடையாது. யூதர்கள் எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்காங்க? நாங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள். இயேசுக்கு சொல்றாரு, அப்படிலாம் கிடையாதுப்பா, விசுவாசிக்கிறவன் தான் ஆபிரகாமுடைய பிள்ளை அப்படிங்கிறார். தேவனிடத்தில் கேட்டிருக்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொன்ன மனுஷனாக என்னை கொல்ல தேடுகிறீர்கள். ஆபிரகாம் அப்படி செய்யலையே அப்படிங்கிறார். நீங்க ஆபிரகாமின் பிள்ளைகளா இருந்து என்னையாப்பா கொல்ல போறீங்க அப்படிங்கிறார். நீங்கள் அப்புறம் சொல்றாரு யோவான் 8ஆம் அதிகாரம் 41வது வசனத்துல, நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியைகளை செய்கிறீர்கள். இதான் வார்த்தை, உங்கள் பிதாவின் கிரியைகளை செய்கிறேன்னு இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன சொல்றாங்க? எங்கள் பிதா ஆபிரகாம் சொல்றாரு. ஆனா இயேசு கிறிஸ்து அவங்கள பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியைகளை செய்றீங்க. ஏன்னா ஆபிரகாமின் கிரியை விசுவாசம், ஆனால் நீங்கள் அதுக்கு நேர்மாறா கிரியை செய்றீங்க. அப்படின்னா நீங்க உங்களுக்கு பிதா வேற ஆளா இருக்கிறாரு. என்னதுப்பா ஒரே குழப்பமா இருக்குதா? அப்படியே நீங்க கண்டினியூவா படிச்சீங்கன்னா 44ஆம் வசனத்துல சொல்றாரு, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள். யார பார்த்து சொல்றாரு? இதே சுமந்து கொண்டு ஜெபம், ஆராதனை, மிஷினரி ஊழியம், தீர்க்கதரிசன ஊழியம், என்னது பறந்து ஊழியம் செய்யறது, என்னெல்லாம் இந்த ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் பிசாசினால் உண்டானவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிசாசினால் உண்டானவர்கள். நீங்கள் உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதா இருக்கிறீர்கள். பிசாசினால் உண்டானவர்கள் என்ன அர்த்தம் தெரியுமா? நான் நேரமே சொன்னேன்.
ஏவாள் பிசாசுடைய சத்தத்தை கேட்டாள். பிசாசுடைய சத்தத்தை கேட்டு, வார்த்தையை கேட்டு விசுவாசித்தாள். அந்த வார்த்தை இவளுக்கு, பிசாசுடைய வார்த்தையை கேட்க 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 அந்த வார்த்தை இவள் சிந்தையில முழுமையாய் ஆளுகை செய்தது. புரியுதா நான் சொல்றது? பிசாசுன்னு சொல்லும் போது இங்க ஐம்புலன்களையும் சொல்லி நினைச்சுக்கோங்க. இந்த ஐம்புலன்களும் சொல்லக்கூடிய செய்திகளை கேட்டு முழுக்க முழுக்க நம்மளுடைய சிந்தையில கொண்டு வர பாருங்க. தட் இஸ் பிசாசினால் உண்டானது. இவன் தெய்வத்தினுடைய சத்தத்தை கேட்டு தெய்வத்தினுடைய வார்த்தையினால் நிரம்பி இருக்க வேண்டிய இஸ்ரவேல் ஜனங்கள் இப்ப இந்த ஐம்புலன்களும் சொல்லக்கூடிய வார்த்தையை கேட்டு 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 இப்ப அதனால நிரம்பி இருக்கிறாங்க, மாம்ச பிரகாரமா நிரம்பி இருக்கிறாங்க. அதைத்தான் இயேசு சொல்றார், நீங்கள் பிசாசினால் உண்டானவர்கள். பிசாசுடைய வார்த்தையை விசுவாசிக்கும் போது அந்த வார்த்தையினால் அவர்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த நிலையில தான் இருக்கிறாங்க. ஆனா கர்த்தருடைய விருப்பம் என்னன்னா, இல்லப்பா நீ என்னை புரிந்து கொள்ளணும், என்னுடைய வார்த்தையை நீ கேட்கணும். ஏன்னா மாம்ச பிரகாரமா வரக்கூடிய வார்த்தைகள் உனக்கு சுய நீதியை தான் கொடுக்கும், ஆனா என்னுடைய வார்த்தை உனக்கு தேவ நீதியை கொடுக்கும். ஆனா அவங்க யாருக்குமே அது புரியல. அவங்களை பார்த்துதான் ஏசாயா தீர்க்கதரிசி நேரமே சொன்னார், இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது, அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையா இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் தெய்வத்துக்கு நல்லா பயப்படுவாங்க தெரியுமா? நாம பயப்படுவோமா? நாமளும் பயப்படுவோம். கிறிஸ்தவங்க ரொம்ப பயப்படுவாங்க. இப்படி முழங்கால கொஞ்ச நேரம் நின்று ஜெபம் பண்ணாலே அவங்களுக்கு ரொம்ப ஒரு நேரம் ஆயிரும். ஐயோ நின்றுலாம் ஜெபம் பண்ண ஆண்டவரை மன்னிச்சு கண்டு முழங்கால எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கணும். சேர்ல எல்லாம் ஒரு காலத்துல உட்காந்து ஜெபம் பண்ணவே மாட்டாங்க. ஐயோ பயம். தெய்வம் மகா உன்னதமான அந்த தெய்வத்துக்கு முன்பாக சேர்ல உட்காந்து ஜெபம் பண்றதா? முழங்கால் படிட்டு சாஷ்டாங்கமா விழுந்து ஜெபம் பண்ணுவாங்க. பயம். இந்த இப்படிப்பட்ட பயங்கள் இஸ்ரேல் ஜனங்களுக்கு இருந்துச்சுன்னா நிறைய இருந்துச்சு. அதை பற்றி ஒரு 2 மணி நேரம் பேசலாம். அவ்வளவு பயங்கள் அவங்க இருந்தது. அதைத்தான் கர்த்தர் சொல்றாரு, அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையா இருக்குதான். மனிதர்கள் இவங்களுக்கு போதிக்கிறாங்க. ஏன்னா இந்த சிந்தைகள் புள்ளுக்க இவனுடைய ஐம்புலன்களும் நிறைய செய்திகளை கொண்டு போகுது பாத்தீங்களா, நிறைய காரியங்களை பார்க்குது, நிறைய விஷயங்களை பயப்படுறான். அதெல்லாம் எடுத்து கடவுளுக்கு சேர்த்து விட்டான். அவனுடைய மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் அப்படின்னு இயேசு கிறிஸ்து மத்தேயு 15:9 சொல்றார். ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்றாருன்னா, இவர்கள் எனக்கு பயப்படுகிற பயமே பார்த்தா நல்ல பயபக்தி புள்ள மாதிரி தெரியுது, ஆனா அந்த பயம் எல்லாம் மனுஷர் போதிச்ச கற்பனை கதை. கற்பனை கதைகளினால்தான் மனிதர்கள் பயந்து இருக்கிறாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவங்களோட பயமா அப்படிதான் இருக்குது. கற்பனை கதைகளால் நிரப்பப்பட்டு இருக்கிறார்கள். ஆனா இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த கற்பனை கதை இல்லாதபடிக்கு பிதாவை முழுமையாய் அறிந்திருந்தார். நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். ஏன் அப்படி எல்லாம் சொல்றாரு தெரியுமா? அந்த அளவுக்கு பிதாவுடைய சத்தத்தை அவர் கேட்கிறார். ஒருத்தர் வந்து கேட்கிறான், ஆண்டவரே நீங்க பிதாவுடைய சத்தத்தெல்லாம் கேட்கறீங்களா, எங்களுக்கு பிதாவை காமிச்சு தாங்கன்னு சொல்லும் போது இயேசு சொல்றார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அந்த அளவுக்கு. இப்ப நான் நேரமே ஒரு மெசேஜ் சொன்னேன் பாத்தீங்களா, ஆதாமையே படைச்சிட்டு பிதா பார்க்கும்போது தன்னை பார்த்த மாதிரி அவர் ஃபீல் பண்ணாராம். ஏன்னா என்னுடைய சாயலா அப்படி இருக்கிறானே அப்படி ஃபீல் பண்ணாரு. கண்ணாடிக்கு முன்னாடி நின்னா நம்ம உருவம் தெரியுற மாதிரி, நம்ம உருவத்தை பார்த்து நம்ம ரசிக்கிற மாதிரி ஆதாமை பார்த்து அவர் தன்னையே ரசிக்கிறார். நான் ஆவியா இருக்கக்கூடிய நான் மாம்சத்துல வந்தா இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு அவர் தன்னையே ரசிக்கிறார். நான் சொல்றேன், நீங்க எந்த அளவுக்கு இங்க ஆவியில் எடுக்கிறீங்கன்னு தெரியல. அவ்வளவு சூப்பர் வார்த்தை இதெல்லாம். அதே வார்த்தை தான் இப்போ இயேசு சொல்றாரு, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். ஆபிரகாம் சொல்லல, ஈசாக்கு சொல்லல, மோச யாருமே சொல்லல, சொல்லவும் முடியாது. இயேசுக்கு சொல்ற. ஏன் தெரியுமா? இயேசு கிறிஸ்து தான் ஆதாமுக்கு அடுத்தபடியா பிதாவுடைய சத்தத்தை ஃபுல்லா கேட்கிறாரு. நான் என் பிதாவில் இருக்கிறத, பிதா என்னில் இருக்கிறத நீங்க நம்புங்க, இப்படியே சொல்லிட்டே இருக்கிறவரு ஒரு கட்டத்துல வந்து என்ன தெரியுமா சொல்றாரு? ஆச்சரியப்படத்தக்கமா ஒண்ணு சொல்றாரு, நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறது அந்நாளே நீங்கள் காண்பீர்கள். புரியுதா உங்களுக்கு? ஆதாமும் ஆவியானவரும், அதாவது தேவனுடைய ஆவியும் ஒன்றா இருந்தது சொன்ன இல்லையா நேரமே, ஒன்றா இருந்தார்கள். ஆதாமுடைய ஆவியும் தெய்வத்தினுடைய ஆவியும் ஒன்றாக இருந்தது, அவர்கள் ஒன்றாக இருந்தார்கள் என்று சொன்னேன் இல்லையா? அந்த வசனம் ஆதாமுக்கு அடுத்தது யாருக்கு பொருந்தும்னா இயேசு கிறிஸ்துக்கு பொருந்தும்.
இயேசுவும் பிதாவும் ஒன்றாக இருந்தார்கள். அந்த இயேசு சொல்றாரு, ஒரு நாள் வரப்போகிறது, நானும் பிதாவும் எப்படி ஒன்றாக இருந்தோமோ, பாவத்துக்கு முன்பதாக ஆதாமும் பிதாவும் எப்படி ஒன்றாக இருந்தார்களோ அதே போல நீங்களும் பிதாவும் ஒன்றாக இருக்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறது அந்நாளை நீங்கள் அறிவீர்கள். அவர் எந்த நாளை மென்ஷன் பண்ணி பேசினா தெரியுமா? சிலுவைக்கு பின்பதாக வரக்கூடிய நாட்டு. அதுக்கு பிற்பாடுதான் நாம எல்லாரும் ஒன்றாக போகிறோம். இது எங்க நடக்க போகுது? அதுதான் சிலுவையில நடக்க போகுது. அவர் சிலுவையில மனிதனையும் தேவனையும் ஒன்றாக்குகிறார். இதைத்தான் பவுல் சொல்றாரு, ஒப்புர வாக்குதலின் உபதேசம். ஒப்புர வாக்குதல் என்னது? பிரிஞ்சு கிடக்கிற ரெண்டு பேரும் ஒன்னா சேர்க்கிறது. ஒப்புர வாக்குதலும் உபதேசம். இப்பொழுது நாம் சொல்ல வேண்டியது மனுக்குலத்திற்கு, நீங்கள் தேவனை விட்டு பிரிந்து அல்ல, நீங்களும் தேவனும் ஒன்றாக இருக்கிறீர்கள். நீங்களும் தேவனும் ஒன்றாக இருக்கிறீர்கள். நீங்கள் ஈஸியாக தேவத்தினுடைய சத்தத்தை கேட்கலாம், பிதாவினுடைய சத்தத்தை கேட்கலாம். இயேசு கிறிஸ்து இதைதான் ரோல் மாடலா சொல்லி காமிக்கிறார். எத்தனையோ நெருக்கங்கள், போராட்டங்கள், வேதனைகள் மத்தியில, அவமான சொற்கள் மத்தியில எப்படி பிதாவின் சத்தத்தை நான் கேட்டு சமாதானமாய் சந்தோஷமாய் வாழ்ந்தேனோ அதே போல நீங்களும் சந்தோஷமாய் சமாதானமாய் வாழ முடியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. எப்படி வாழ முடியும்? அதற்கு தான் நான் சிலுவையில ஒரு காரியத்தை செய்ய போகிறேன். எதை ஆதாம் இழந்து போனானோ, என் தேவனுடைய ஆவியை ஆதாம் இழந்து போனான். அந்த ஆவியை நிரந்தரமாய் உனக்குள்ளாக வைக்கும்படியாக நான் சிலுவையில மறிக்க போகிறேன். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் வரமாட்டாரு. நான் போவேனா அதில் தேற்றரவாளன் வருவார். தேற்றரவாளன் வந்து உங்களை சகல சத்தியத்துக்குள் உங்களை நடத்துவார். அல்லேலூயா. இதெல்லாம் சொல்றாரு. பிதாவினிடத்தில் நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறவருமாகிய சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் வரும்போது அவர் பேசுவார், எல்லாத்தையும் உங்களுக்கு பேசுவார். இப்ப அந்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறபடினாலதான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் நேரமே சொன்னேன், ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்தார். உனக்குள் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும், இந்த பூமியின் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். என்ன வாக்குத்தத்தம் தெரியுமா? நம்ம எல்லாம் நிறைய வாக்குத்தத்தம் எடுப்போம். வாழாக்காம தலையாக்குவாரு, கீழாக்காம மேலாக்குவாரு, இன்னும் திரள் ஜாதி ஆக்குவாரு, வானத்தை போல ஆசீர்வதிப்பாரு, நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவாரு, சந்ததி தருவார், நிறைய சொல்றோம் இல்லையா? ஆனா ஆபிரகாம் கொடுத்த வாக்கு தத்தத்தை அப்போஸ்தலர் பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிரூபத்தில் அவர் சொல்லுகிறார். என்ன தெரியுமா சொல்றாரு? கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, மரத்திலே தூக்கப்பட்ட எவரும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம், நல்லா கேட்டுக்கோங்க, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தம். என்ன வாக்கு தத்தம்? ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தம். எந்த ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தம்? ஆதாம் இழந்து போனாலே ஒரு ஆவி. எந்த ஆவியை இழந்து போனான்? தேவ ஆவியை இழந்து போனான். தன்னோடு இணைக்கப்பட்டிருந்த தேவ ஆவியை இழந்து போனான். அந்த தேவ ஆவியை குறித்து தான் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கர்த்தர் கொடுத்தாரு. கலாத்தியர்ல பவுல் மூலமா கர்த்தர் சொல்றாரு, அந்த ஆவியை குறித்த வாக்குத்தத்தம் எங்கே நிறைவேறுகிறது? சிலுவையில் நிறைவேறி இருக்கிறது. ஹல்லேலூயா. சிலுவையில் அவர் நிறைவேற்றிருக்கிறார். இப்ப பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தின் மூலமாக நமக்கு அருளப்பட்டிருக்கிறார். நம்முடைய இருதயங்களில் அவர் ஊற்றப்பட்டிருக்கிறார். தயவு செய்து ஆவியானவரே எனக்கு வாங்க, எனக்கு தாங்க, வல்லமையை பொழிந்தருளுங்கன்னு கேட்காதீங்க. அவர் ஆல்ரெடி உங்களுக்குள்ளதான் இவர் இருக்கிறாரு. இன்னும் வல்லமை வேண்டும், இன்னும் வல்லமை தாரும் தயவா, சான்ஸே இல்லை. அவர் தான் எங்க தரதுக்கு இருக்கிறதெல்லாம் ஊத்திட்டாரு. ஐயோ, குடத்தையா கொண்டு போறது. ஊத்துங்க ஆண்டவரே, ஊற்றுங்க ஆண்டவரே, ஊத்துங்க ஐயா, ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்து. நீ பாட்டு பாடுறதுக்கு முன்னாடியே நான் ஊத்திட்டேன். என்ன இதுக்கு மேல ஊத்துறதுக்கு ஒண்ணுமே இல்லை. என்னை எல்லாத்தையும் ஊத்திட்டேன். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஐயா, உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் ஊற்றப்பட்டு இருக்கிறார். ஊற்றுமையா எல்லாம் பாடாதீங்க. உண்மையா நான் பாடுறேன்னா சில மீட்டிங்ல பாடுற வழி இல்லை. ஆனா என் மனசு சொல்லுவோம், ஆண்டவரே ஊற்றினீரே 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 தான் மனசு பாடும். எவ்வளவு பாட்டை நம்ம புறக்கணிக்க வேண்டியிருக்குது தெரியுமா? எவ்வளவு பாட்டு, எவ்வளவு ஜெபங்கள், ஐயோ நிறைய இருக்கு.
ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஆவியை குறித்த வாக்குத்தத்தம். ஆவியை குறித்த வாக்குத்தத்தம் தான் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அதுக்கு முந்தின வசனம் இருக்குது, நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி விட்டார். என்ன சாபம்? நியாய பிரமாணத்தின் மூலமா வரக்கூடிய சாபம் என்ன தெரியுமா? பிதாவின் சத்தத்தை கேட்காததுனால இவன் ஐம்புலன்கள் சொல்லக்கூடிய சத்தத்தை தான் கேட்கிறான். அதாவது நியாய பிரமாணத்தின் மூலமா, இந்த வசனத்தின் மூலமா வரக்கூடிய சத்தத்தை கேட்க கேட்க அவனுக்குள்ள இளைப்பாறுதல் இல்லை. அவருடைய இஸ்ரவேல் ஜனங்களுடைய சாப நிலைமை என்ன தெரியுமா? அவருக்குள்ளாக இளைப்பாறுதலோ சந்தோஷமோ சமாதானமோ மகிழ்ச்சியோ இல்லாத ஒரு விடுதலை இல்லாத ஒரு வாழ்க்கை தான் நியாய பிரமாணத்தின் சாபம். அந்த விடுதலை இல்லாத அந்த வாழ்க்கையை இதிலிருந்து அவன் மீட்டெடுக்கப்பட்டு ஒரு விடுதலை உள்ள வாழ்க்கையை வாழ வேண்டுமானால் அவனுக்கு எது தேவையா இருக்கிறது? பரிசுத்த ஆவியானவர் தேவையா இருக்கிறது. ஏனென்றால் விடுதலை எங்கு இருக்குது? பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக இருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே இருக்குதோ அங்கே விடுதலை உண்டு. உடனே அந்த விடுதலை சொல்லல, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ள நடத்தி விடுதலையை உங்களுக்கு அருளி செய்வார். அந்த விடுதலை டெம்பரரி விடுதலையா இருக்காது, நிரந்தர விடுதலையா இருக்கும். இதைத்தான் அப்போஸ்தலர்கள் அந்த 2ஆம் அதிகாரத்துல பெற்றுக்கொண்டார்கள். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டார்கள். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிற்பாடு நல்லா புரிஞ்சுக்கோங்க, அப்போஸ்தலர்கள் அதற்கு முன்பதாக முழுக்க முழுக்க அந்த நியாய பிரமாணத்தை தான் அவர்கள் தியானித்து கொண்டிருந்தாங்க. இப்ப அவர்களுக்குள்ளாக யார் வந்து விட்டார்? பரிசுத்த ஆவியானவர் வந்து விட்டார். பரிசுத்த ஆவியானவர் வந்த பிற்பாடு இப்ப அவர்கள் எந்த சத்தத்தை கேட்டாங்க? உள்ள இருந்து வரக்கூடிய சத்தத்தை. உள்ள இருந்து வரக்கூடிய சத்தம். உள்ள யார் இருக்கிறார்? தேவன் இருக்கிறார். தேவன் எப்படியா இருக்கிறார்? ஆவியா இருக்கிறார். அப்ப ஆவியா இருக்கக்கூடிய தெய்வம் உள்ள இருந்து பேசக்கூடிய வார்த்தை தான் தெய்வத்தினுடைய வார்த்தை. ஆவியான தெய்வம் பேசக்கூடிய வசனம் தான் தேவனுடைய வசனம். எது எனக்கு புரியுது நான் சொல்றது? தேவனுடைய வசனம் அப்படின்னு என்னது? தேவனுடைய வசனம் அப்படின்னு என்னது? தேவன் பேசுகிற வசனம். தேவன் எப்படி பேசுவாரு? உள்ள இருந்து பேசுறாரு. எங்க இருந்து பேசுறாரு? மனிதனின் ஆவியிலிருந்து பேசுறார். அவர் எப்படி இருந்து எப்படி இருக்கிறாரு? தேவன் ஆவியா இருக்கிறார். அப்ப ஆவியா இருக்கக்கூடிய தேவன் மனிதனின் ஆவியிலிருந்து அவர் பேசுகிறார். அந்த வசனம் தான் தேவ வசனம். அதனால தேவ வார்த்தைன்னு சொல்லிக்கலாம். நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ சிலர் ஒரு சில வசனங்களை வேகமா வாசிக்கிறேன், நீங்க என்ன கவனிச்சா போதும். அப்போ சில 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. அப்போ சில 13ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம், கர்த்தருடைய வசனம் தேசமெங்கும் பிரசித்தி ஆயிற்று. அப்போ சில 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இருக்குது, பெராயாவிலும் தேவ வசனம் பவுலினால் அறிவிக்கப்படுகிறது என்று சொல்லி ஜனங்கள் அங்கே இருந்து அந்த வசனத்தை கேட்டார்கள். அப்போ சில 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், உங்களிடத்திலிருந்து கர்த்தருடைய வசனம் மக்கெதோனியாவிலும் ஆகாயிலும் பல இடங்களிலும் வளர்ந்து பெருகிற்று. கர்த்தருடைய வசனமோ என்னென்னைக்கு நிலை நிற்கும், உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்படுகிற வசனம் இதுவே என்று 1 பேதுரு 1:25 சொல்கிறது. எப்படி? கர்த்தருடைய வசனமோ என்னென்னைக்கு நிலை நிற்கும். 1 யோவான் 2:14 வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பலவனாய் இருக்கிறதுனாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயிக்கிறீர்கள். நான் இவ்வளவு வசனங்களை வாசிச்சேன் இல்லையா? கர்த்தருடைய வசனம், தேவ வசனம், இதுதான் வாசிச்சேன். கர்த்தருடைய வசனம் தேவ வசனம்னா என்னது? இதுவா? இல்ல, உள்ள இருந்து தேவன் பேசக்கூடிய வசனம். புரியுதா உங்களுக்கு? அப்ப அப்போஸ்தலர்கள் ஊழியம் செய்த நாட்களில உள்ள இருந்து பேசக்கூடிய அவங்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அந்த ஆவியானவர் பேசக்கூடிய வார்த்தையை தான் அவங்க பிரசங்கம் பண்ணாங்க. அந்த வசனம் தான் தேசமெங்கும் பரவிச்சு. புரியுதா? இப்போ நம்ம எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? அவர்கள் எதெல்லாம் பேசினார்களோ, அவர்களுக்குள்ளாக இருந்த பரிசுத்த ஆவியானவர் எதையெல்லாம் அவர்கள் மூலமா பேசினாரோ அந்த வசனத்தை தான் எடுத்து நம்ம என்ன பண்றோம்? பேசிட்டு இருக்கிறோம். புரியுதா நான் சொல்றது? அப்போஸ்தலர்கள் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் பேசின வசனத்தை தான் நாம பேசிட்டு இருக்கிறோம். ஆனா கர்த்தர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், அப்போஸ்தலருக்கு பேசினதெல்லாம் இருக்கட்டும், அதனாலதான் பேசினேன். இப்போ உன் கூட பேசுற வசனம் எங்க? நான் அதற்காக நான் சிலுவையில மரித்தேன்.
நான் அதற்காக தானே இது ஆவியா இருக்கக்கூடிய நான் மாம்சமாய் வந்தேன். எனது எப்போ ஆதாம் அந்த உள்ள இருந்து வரக்கூடிய சத்தத்தை இழந்து போனானோ அதற்காக நான் மனு உருவாய் வந்து மாம்சத்துல வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து இப்பொழுது உனக்குள்ளாக வாசம் செய்து கொண்டிருக்கிறேன். இப்ப நீ இழந்து போனதை நீ இப்ப பெற்றுக் கொண்டிருக்கிறாய். இழந்து போன அந்த தேவனுடைய ஆவியை, பரிசுத்த ஆவியை இப்பொழுது நீ பெற்றுக் கொண்டிருக்கிறாய். இப்பொழுது நீ வாழ வேண்டுமானால், நீ சுகித்திருக்க வேண்டுமானால், நீ சுகமாக இருக்க வேண்டுமானால், நீ உனக்குள்ளாக இருந்து வரக்கூடிய வசனத்தை நீ கேட்கணும். அதுக்கு நீ இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஆனா நாம என்ன பண்றோம்? எந்த வசனத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம்? யாரோ ஒருத்தர் பிரசங்கம் பண்ற வசனத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம். இல்ல, அது விடுதலை தராது. அந்த இப்ப நான் பேசுற வசனம் விடுதலை தருதா? தருது. ஆனா அந்த விடுதலை உங்களுக்கு நிரந்தரமா இருக்க வேண்டுமானால் யாருடைய வசனத்தை கேட்கணும்? உள்ள இருந்து பேசுறோட வசனத்தை நீங்க கேட்கணும். அதற்காகத்தானே கர்த்தர் இவ்வளவு கஷ்டப்பட்டாரு. ஏதோ ஒரு மனிதனுடைய சத்தத்தை கேட்கணும், ஒரு பாஸ்டருடைய சத்தத்தை கேட்கணும், ஒரு இவாஞ்சலிஸ்டோட சத்தத்தை கேட்கணும், ஒரு தீர்க்கதரிசியோட சத்தத்தை கேட்கணும்னா அவர் வந்து வர வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு எலியா மாதிரி 4 எலியாக்களை எழுப்பி விட்டுற வேண்டியதான். அப்படி பேசியிருக்கலாமே. அவர் ஏன் அப்படி விடல? ஏன் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாக ஒரு வாசம் செய்ய வேண்டும் என்று விரும்பினார்? ஒவ்வொருவருடன் தனிப்பட்ட விதத்தில பேச வேண்டும் என்று விரும்பினார். ஒவ்வொரு இடத்திலையும் தனிப்பட்ட விதத்துல அவனோட பேசி அவன் அந்த ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும், அவன் அந்த ஜீவனை அனுபவிக்க வேண்டும். அந்த ஜீவனுக்குள்ள நித்திய ஜீவனா இருக்கிறது என்பதை அவன் அறிந்து அனுபவித்து வாழ வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்பினார். அதற்காக தனித்தனியா ஒவ்வொருவருக்குள்ளாக அவர் வந்தார். அப்படின்னா ஏதோ ஒரு பாஸ்டருக்கு உள்ள மட்டும் வந்துட்டு பாஸ்டர் மூலமா பேசினா போதுங்களா? ஏன் தனித்தனியா ஒவ்வொரு மனிதனுக்குள்ள வர வேணும்? ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாகவும் அவர் வந்து வாசம் செய்வதற்காகத்தான் அவர் சிலுவையில தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தை அவர் சிந்தினார். நமக்குள்ளாக இருந்து பேசக்கூடிய அந்த தேவனுடைய வசனம் தான் நமக்கு ஜீவனையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தரும். எதோ நான் சொல்றது புரியுது? தேவனுடைய வசனம் என்ன சொன்னேன்? உள்ள இருந்து தேவன் பேசுகிற வசனம். அந்த தேவனுடைய வசனம் இல்லைன்னா தேவனுடைய வார்த்தைன்னு சொல்லலாம். உள்ள இருந்து பேசக்கூடிய அந்த தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாகவும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகளையும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. எந்த வசனம்? உங்களுக்குள்ளாக இருந்து புறப்பட்டு வருகிற அந்த தேவ வசனம். அந்த வசனம் தான் ஜீவன் உள்ளது. இதுல இருக்கிற வசனம், வேதாந்தத்தில் இருக்கிற ஒவ்வொரு வசனத்தை எடுத்து பாராம 10 தடவை சொல்றதுனால ஒரு ஜீவன் வந்துட போகாது. அது அந்தந்த காலகட்டத்துல ஜீவன் உள்ளதா இருந்தது. அந்த வசனத்தை நம்ம பேசும் பொழுது ஜீவன் வரும். அதுல நான் மாற்றி கருத்தே இல்லை. நான் இதுல சொல்லப்பட்ட வசனத்தை நான் குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனால் இது அல்ல அவருடைய பிளான் என்பது. ஏதோ உங்க கையில இருக்கிற வேதத்தை பார்த்து படித்து வாழ்க்கை நடத்த வேண்டும் அல்ல. வேதத்தின் நாயகரே உனக்குள்ள இருக்கிறார். வேதத்தின் கதாநாயகரே உனக்குள்ளாக அவர் இருக்கிறார். அவர் உனக்குள்ளாக இருந்து பேச வேண்டும் என்று விரும்பும் அந்த வார்த்தை தான் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். பாருங்க, நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை படிச்சீங்கன்னா தெரியும். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார்களாம். பிரசங்கம் பண்ணும்போது எங்கெல்லாம் சுவிசேஷர்கள் அப்போஸ்தலர் பிரசங்கம் பண்ணாங்களோ அங்கெல்லாம் மக்களுக்கு சந்தோஷம் வந்துச்சு. தானா ட்ரம் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, கீபோர்டு வால்யூம் கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை. சந்தோஷமா இருங்க அப்படின்னு ஸ்குரு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம், அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்துல இருக்குது. அவருடைய வசனத்திற்காக பாடுகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்களாம். பிலிப்பு பட்டணத்தில் அவர் பேசும் பொழுது அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல பிலிப்பு அந்த மந்திரிட்ட பேசும் பொழுது மந்திரிட்ட பேசி முடிச்சு சுவிசேஷத்தை பேசி முடிச்சுட்டு பிலிப்பு போயிட்டான். அந்த மந்திரி பிலிப்பை பார்த்து அவனை காணாமல் சந்தோஷத்தோட தன் வழியை கடந்து போனான். சந்தோஷத்தை கொடுக்குது பாருங்க. மனிதன் இழந்து போன சந்தோஷம் அவனுக்குள்ள வருது. ஆதாம் இழந்து போன சந்தோஷமும் சமாதானம் அவனுக்குள்ள வருது. எப்படி வருது? அவன் அறிந்து கொண்ட சத்தியம், அவனுக்குள்ளாக இருந்து பேசக்கூடிய வார்த்தைகள் அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம்,
அடுத்தது அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம், 49ஆம் வசனம், இந்த இந்த வசனங்கள்லாம் படிக்கும் பொழுதெல்லாம் சீஷர்கள் சந்தோஷத்தினால் நிரப்பப்படுகிறதையும், அவ்வளவு உபத்திரங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் அவங்களுக்கு சீஷர்கள் வந்துச்சா இல்லையா? இப்ப நமக்கு இருக்கிறது காட்டில் அவங்களுக்கு 1000 மடங்கு இருந்துச்சு. சீஷர்கள் யோவானை தவிர எல்லாருமே இரத்த சாட்சியா மரித்தார்கள். அப்படித்தானே? எல்லாருமே இரத்த சாட்சியா மரித்தார்கள். ஆனா அந்த சீஷர்கள் எப்படிதான் இருந்தாங்க? அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம் சொல்லுகிறது, சீஷர்கள் சந்தோஷத்தினால நிரப்பப்பட்டிருந்தார்களாம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு மனிதன் எதை இழந்துட்டான்? சந்தோஷத்தானே இழந்திருக்கிறான். அந்த சந்தோஷத்துக்கு வேண்டி தானே என்னெல்லாமோ செய்யறான். உலக பிரகாரம் பார்க்கும்போது அவன் பலவிதமான சினிமாவுக்கு போறான். அடுத்தது தன்னுடைய குடிக்கிறதுக்கோ சேட்டு குடிக்கிறதுக்கோ ஏதோ தவறான காரியங்களுக்கு போக காரணம் என்ன? எனக்கு நிம்மதி இல்லை பிரதர், எனக்கு சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. சரி, கிறிஸ்தவங்களை ஆவிக்குரியவங்க எடுத்து பாருங்க, எதுக்காக கூட்டங்களுக்கு போறாங்க? சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, ஒரு நிம்மதி இல்லை. அவங்க எல்லாம் அந்த நிம்மதியெல்லாம் எதுல தேடுறாங்கன்னா ஐம்புலங்கள் வழியாக தேடிட்டு இருக்கிறாங்க. சரி, சர்ச்சுக்கு போனா சந்தோஷமா இருக்கும், அங்க ஒரு வர்ஷிப் கீபோர்டு போட்டு அப்படியே வர்ஷிப் பண்ணாலும் அந்த நேரத்துல அது அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது உண்மைதான். ஆனா அது நிரந்தரமா இல்லை. சந்தோஷம் நமக்குள்ள நிரந்தரமா இருக்க வேண்டுமானால், சமாதானம் நமக்கு நிரந்தரமா இருக்க வேண்டுமானால், இளைப்பாறுதல் நமக்கு நிரந்தரமா இருக்க வேண்டுமானால், நமக்குள்ள இருந்து வரக்கூடிய அந்த சத்தத்தை கேட்க வேண்டும். இந்த சத்தத்தை தான் ஆதாம் இழந்து போனான், வஞ்சனையினால் இழந்து போனான். அந்த இயேசு கிறிஸ்து அந்த வஞ்சனையை உடைத்து இப்பொழுது உங்களுக்குள் அந்த வார்த்தையை வைத்திருக்கிறார். இனிமேல் நீங்கள் வஞ்சிக்கப்படாதீர்கள். இனி உங்கள் சத்தத்தை, உங்களுக்கு வர வேண்டிய சத்தத்தை வேற யாரோ கேட்டல்ல, நீங்களே உங்களுக்குள்ளாக இருந்து கேட்கலாம். இந்த செய்தியை நீங்க யாரு கேட்டாலும் எப்ப கேட்டாலும் ஒன்றை நாங்க தைரியமா நீங்க புரிஞ்சுக்கோங்க, ஆணித்தரமா நீங்க விசுவாசித்தாலும் நம்பாவிட்டாலும் இதுதான் உண்மை. உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஆதாமுக்குள்ள எப்படி இருந்தாரோ, இயேசு கிறிஸ்துக்குள்ள எப்படி இருந்தாரோ, அதே முழு பரிபூர்ணம் உள்ளவராக சகல நன்மைகளும் பொருந்தினவராய் உங்களுக்குள்ளாக அவர் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களோட பேசிக்கொண்டே இருக்கிறார். நீங்க தான் உங்க செவியை கொடுக்கணும். அந்த வார்த்தையில தான் நமக்கு சந்தோஷமே இருக்குது. இதற்காக தான் அப்போஸ்தலர்கள் அந்த வார்த்தைக்காக தான் ஜீவனே கொடுத்தாங்க. அப்போஸ்தலர் கடைசி நான் முடிவரைக்கு வந்துடுறேன். பவுல் சொல்றாரு, ஆகிலும் அவைகளை ஒன்றை குறித்தும் கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவே விரும்புகிறேன். இதை பவுல் எப்பதமா சொல்றாரு? பவுல் நீ எருசலேமுக்கு போனா அங்க பவுலுக்கு மரண தண்டனை இருக்குது, செத்து போயிடுவான்னு தெரியுது, தீர்க்கதரிசிகள் சொல்றாங்க. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல பவுல் சொல்றாரு, இப்பொழுதும் நான் ஆவியில் கட்டுண்டவராய் எருசலேமுக்கு போகிறேன், அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன். எனக்கு என்ன நடக்க போகுது, நான் மீண்டும் வருவேனா ஜீவனோடு வருவேனா எனக்கு தெரியாது, எனக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. பெரிய தீர்க்கதரிசி பவுல். நம்ம எல்லாரும் எங்க ஊழித்து போனாலும் ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே தீர்க்கதரிசி பேசுங்க பேசுங்க ஆண்டவரே பேசுங்க. அவர் ஆல்ரெடி பேசியாச்சு. எங்க வேணாலும் போய் சுவிசேஷத்தை நீங்க சொல்லலாம் தாராளமா. பவுல் இப்படி தன்னுடைய கடைசி நேரத்து காலகட்டத்துல, கடைசி காலம் என்பது அவன் மறிக்க வேண்டிய தருணம் வரப்போகிறது. அந்த நேரத்தை அவன் சொல்லுகிறான், நான் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனை, இந்த உயிரை நான் அருமையாக எண்ணேன். இதை நான் அருமையா எண்ணேன். எனக்கு இந்த உயிர் அல்ல, எனக்கு ஜீவன் தான் முக்கியம். கிறிஸ்து என் ஜீவனாய் இருக்கிறார். என் பிராணனை நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷமாய் ஓடி. எத்தனையோ அதை சொல்ல முடியும். எவ்வளோ பெரிய ஊழியர்கள் செய்தாலும் அது சந்தோஷமா நிறைவான வார்த்தை அவர் வாயிலிருந்து வருதா? எப்படி பிரதர் ஊழியர் இருக்குது? ஏதோ போயிட்டு இருக்குது. இது கொரோனா இல்லாத ஊழியெல்லாம் போச்சு பிரதர். கொரோனா எல்லா ஊழியத்தையும் தடையை நிறுத்தி விட்டது. ஹல்லேலூயா. எப்படியே போயிட்டு இருக்குது. என்ன பண்ணதுக்கு? சர்ச்சை ஆரம்பிச்சா எவன் விசுவாசி எவன் சர்ச்சையில் இருக்கானே தெரிய மாட்டேங்குது. விசுவாசி நம்மளை தேடி வருவானான்னு தெரியல. இல்லைங்க, லைவ்ல பேசலாமே, நேரில் பேசினாலே ஒருத்தரையும் கேட்க மாட்டான். லைவ்ல பேச எவன்பதை கேட்க மாட்டான். ஆன் பண்ணி வச்சுட்டு அவன் உள்ள இருக்கானா இல்லையான்னு யாருக்கு தெரியும்? ஒன்றுக்கும் தெரிய மாட்டேங்குது. நீங்க இருக்கிறீங்க தெரியுது, உங்களை சொல்ல பொதுவா சொன்னேன். நேரில் 1/2 மணி நேரம் பேசினாலே அவனுக்கு கேட்கறதுக்கு முடியல. அவன் லைவ்ல வேற கேட்க போறானா? யாருதான்
1000 சபை விசுவாசி இருக்கிறவங்க லைவ்ல பார்த்தாலே 200 300 தான் கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப 800 பேர் எங்க போனாங்க? முடியல. அதெல்லாம் சொல்லி சொல்லி பார்த்தாச்சு. என் வசனத்தை கேட்கலாம் சாபம் வந்துடும் சொல்லி பார்த்தாச்சு. ஆனா ஒரு பயவலைக்கும் பயம் இல்லை, எல்லாம் பயம் விட்டு போச்சு. தெய்வ பயம் இல்லை பிரதர். ஆக்சுவலா அது தெய்வ பயம் இல்லை, இவருக்கு பயப்படாம இருக்கிறாங்க. அதுதான் அவர் மாத்தி சொல்றாரு. ஒரு பயம் நம்மள மதிக்க மாட்டாங்க. தெய்வ பயம் இல்லை, தெய்வ பயம் அவனுக்கு இருக்குது, உனக்கு பயம் இல்லாம இருக்கிறாப்புல கூறு விட்டு போச்சு. அப்படித்தானே சொல்ல வர விரக்தியான வார்த்தைகள். ஆனா பவுல் அப்படி சொல்லல. என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும். எவ்வளவு எவ்வளவு ஒரு அவனுக்கு எவ்வளவு நிச்சயம் இருக்கு பாருங்க. என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவே விரும்புகிறேன். என்ன ஊழியத்தை பவுல் பெற்றாரு? அதுதான் நாமளும் பெற்றிருப்போம். என்ன தெரியுமா? மனுக்குலம் முழுவதும் தேவனை விட்டு பிரிந்து இருக்கிறது. நாம் அவங்களுக்கு பார்த்து சொல்ல வேண்டியது இல்லை, உங்க பக்கத்தில் இருக்கிறார், உங்களோடு கூட கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். ஆதாம் இழந்து போன அந்த தெய்வத்தினுடைய ஆவி, ஆதாம் இழந்து போன அந்த பிதாவினுடைய சத்தம் இப்பொழுது உங்களுக்கு கேட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் இருக்கிற பிரகாரமாக அவரிடத்துல தேடி வரலாம், அந்த சத்தத்தை நீங்கள் கேட்கலாம். அந்த பிதாவின் சத்தம் தான் உனக்கு ஜீவனை தரும், சந்தோஷத்தை தரும். எப்படி அந்த சத்தத்தை கேட்கறது? இதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒன்னும் செய்யண்டாம். அவரை நம்புங்க, அவரை ஏற்றுக்கொள்ளுங்க, அவரை விசுவாசிங்க. இதுக்கு எந்த செலவும் கிடையாது. உங்களுக்கு அவர் தூரமாக இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரி அவர் உங்கள் மேல் கோபமாக இல்லை, உங்களை விட்டு பிரிந்து அவர் இல்லை. உங்களுக்கு அவருக்கு நடுவே பிரிவினை என்பதே கிடையாது. திறப்பிலை நீக்கவும் சுவரை அடைக்கவும் மனுஷனை தேடினே ஒருவரை காணேன் என்று சொன்ன அந்த தெய்வம் அவரே ஒருவரை காணேன்னு சொல்லிட்டு அவரே பூமிக்கு இறங்கி வந்துட்டாரு. இறங்கி வந்து திறப்ப அடைச்சிட்டாரு. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? எங்கேயோ இடிக்கிற மாதிரி இருக்குதோ? எனக்கும் மனிதனுக்கும், மனிதனுடைய ஆவிக்கும் தேவனுடைய ஆவிக்கும் ஒரு பெரிய பிரிவு இருந்தது. மனிதனுடைய ஆவியும் தேவனுடைய ஆவியும் ஒன்றாக இணைப்பதற்கு எந்த மனிதனால முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம எல்லாம் ஜெபம் பண்ணி அந்த 2 ஆவியும் இணைச்சிட முடியுமா? முடியாது. அது தெய்வத்தால மட்டும்தான் முடியும். அதுதான் சொல்றாரு. மனிதர்கள்லாம் முடியும் சொல்றாங்க. நாங்க முடிஞ்சிருவோம். நாங்கள் நன்மை தீமைங்கிற அறிவு எங்களுக்கு இருக்குது, நாங்கள் முடிச்சிருவோம், நாங்க சரியா வந்துருவோம். ஆண்டவரே சொல்லுங்க ஆண்டவரே, நீதிமானம் மாறுறதுக்கு என்ன செய்யணும்? 5 பாயிண்ட் கொடுங்க. 5 பாயிண்ட் இன்னைக்கு நான் கரெக்டா முடிச்சு அடுத்த வாரம் வந்து பாக்குறேம்மா. எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? நான் ஜெபிக்கிறேன் பாஸ்டர், நான் ஜெபிக்கிறேன். நான் காலையில 3 மணில 4 மணி வரை நான் ஜெபிச்சுட்டு கொரோனாவை இல்லை நான் ஆக்கி எல்லா இடத்துலயும் கை தூக்கி இவன் ஜெபமனுக்கு லாச கூட்டி பார்த்தாலும் ஒரு நாளைக்கு 32 மணி நேரம் ஜெபிக்கிறேன்னு வாக்கு கொடுத்துருக்கான். அவனுக்கு இருக்கிறது மொத்தம் 24 மணி நேரம் தான். நம்ம ஓவரா கை தூக்கிட்டோமோ? ஆண்டவரை மன்னிச்சுங்க ஆண்டவரே, தெரியாம ஒரு அவசரத்துல கை தூக்கிட்டேன். 24 மணி நேரம் ஜெயிக்க நான் முடியல ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எத்தனை பேர் அதுல வேற ஊழியக்காரங்க வேற நிறைய ட்ரிக் வச்சிருக்கீங்க. எத்தனை பேர் பல்லு தேய்ப்பீங்க? பல்லு தேய்க்கும் பொழுது அந்த நேரம் சும்மா இருக்கு, அந்த நேரத்தில் எனக்காக ஜெபம் பண்ணுங்க. இன்னொரு ஊழியர் வந்துடுவாரு. எத்தனை பேர் நீங்கள் குளித்து கொண்டு இருப்பீங்க, அந்த நேரத்தில் எனக்காக ஜெபித்து கொண்டுங்க. குளிக்கும் போதே விட நினைக்க முடியும், அந்த நேரத்தில் எனக்காக ஜெபித்து கொண்டிருங்க. எத்தனை பேர் நடந்து கொண்டு இருக்கிறீங்க, நடக்கும் பொழுது எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இவன் எல்லாத்துக்கும் கை தூக்கிடுவான். ஆண்டவரை நான் செய்யற ஆண்டவரை. இதுதான் இஸ்ரேல் ஜனங்கள் இருந்தாங்க. ஆண்டவரை நீங்க பாயிண்ட கொடுங்க, நான் கரெக்டா நடந்து உங்க முன்னால காமிக்கிறேன், நான் நீதிமான். ஒருத்தரால முடியாதுங்கிறது அவருக்கு தெரியும், ஆனா முடியாதுங்கிறது நமக்கு தெரியாதே. நான் முடியும்ல சொல்றேன். ஏன்னா எனக்கு எது நன்மை? நான் வந்து என்னுடைய நன்மை தீமை அறிவின் மூலமாக நான் செயல்பட்டு விடுவேன் அப்படின்னு மனுஷன் சொல்றான். ஆனா மனிதனுடைய அந்த முடிவு என்பது தவறு என்பது அவன் புரிந்து கொள்வதற்கு பல வருஷம் ஆயிடுச்சு. ஏன் இவ்வளவு கேப்பு? ஆதாமுக்கு பிற்பாடு ஒரு ஆபிரகாமுக்கு இடத்துல வந்திருந்தா கூட இவ்வளவு பிரச்சனை இருந்திருக்காதே. ஏன் இவ்வளவு வருஷம் கேப் விட்டாருன்னா, நன்மை தீமை அறிகிற அறிவினால, இந்த 5 புலன்கள் கொடுக்கிற அறிவினால தேவனிடத்தில் நீதிமானாகவோ தெய்வத்தினுடைய சத்தத்தையோ கேட்க முடியாது என்பதை மனிதன் உணர்ந்து கொள்வதற்கு இவ்வளவு காலம் ஆச்சு. அதனால அவர் வெயிட் பண்ணார். முடியலடா அப்படியே இருக்கிற நேரத்துல ஒரு 4 வருஷம் கேப் போட்டு அவர் வரார், டைரக்டா வந்து அவர் பேசுறார். இப்ப நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, இப்பொழுது அந்த வார்த்தை, மாம்சமான அந்த வார்த்தை இப்பொழுது மீண்டும் உங்களுக்குள்ள ஆவியா இருக்கிறது. அந்த சத்தத்தை நீங்கள் கேட்க முயற்சி செய்யுங்க.
அந்த சத்தம் தான் நமக்கு எல்லா நேரத்திலும் விடுதலையை தரும். தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது, அது ஜீவன் உள்ளது. அது அந்த வார்த்தை வந்து இப்போ நான் பேசினால 2 மணி நேரம் ஆக போகுது. இப்படி 2 மணி நேரமா எனக்கு தூங்க வீட்டில் பார்த்தார், அப்படி பேசிட்டே இருந்தார். அப்படி பேசணும்னு எதிர்பார்க்காதீங்க. அவர் உங்கள் நினைவுகள் மூலமாக, உணர்வு மூலமாக ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை உங்க மைண்ட்ல பேசுவார் பாருங்க. அந்த வார்த்தையில இருக்கக்கூடிய ஜீவனை வேற லெவல். எனக்கெல்லாம் ஸ்பார்க் மாதிரி கிடைக்கக்கூடிய இப்படி கிடைக்கிற சின்ன சின்ன பாயிண்ட் வச்சுதான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கிறேன். அந்த ஒரு வார்த்தை தான், அதுதான் உங்களுக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் நன்மையும் செழிப்பையும் எல்லாவற்றையும் உங்களுக்கு தரும். அந்த வார்த்தையை நாம பிடிப்போம். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். நல்ல பிதாவே, உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஏசப்பா, நாங்கள் உங்களுடைய வார்த்தையை அனுதினமும் எங்களுக்குள்ளாக இருந்து நீங்கள் பேசுகிறதை கேட்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவர்களுக்குள்ளாகவும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறீர் என்பதை அவர்களுக்கு நீ உணர செய்வீராகப்பா. ஆவியானவரை இனி முயற்சி செய்து பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே பரிசுத்த ஆவியானவரை பெற்று கொண்டிருக்கிறார்கள். அவர் அன்பின் ஆவியானவராய் ஒவ்வொருவருடைய இருதயங்களிலும் ஊற்றப்பட்டிருக்கிறார்.